अज्ञानतिमिरान्धस्य ज्ञानाञ्जनशलाकया चक्षुरुन्मीलितमेन तस्मै श्रीगुरवे नमः। श्रीचैतन्यमनोभीष्टं स्थापिनं येन भूतले स्वयं रूपकदामाह्यं ददाति स्वपदान्तिकम्। वन्देऽहं श्रीगुरो श्रीयुतपदाकमलं श्रीगुरून् वैष्णवां च श्रीरूपं साग्रजतं सगण रघुनाथान्वितं दं सजीवं सात्वैदं सावधूतं परिजनसहितं कृष्ण चैतन्य देवं श्री राधा कृष्ण पादान् सगण ललिता श्री विशाखान्वितांस। हे कृष्णा करुणा सिंधो दीनबंधो जगत्पते गोपेश गोपिका कान्त राधा कान्त नमोऽस्तुते। तप्त काञ्चन गौरांगी राधा वृंदावनेश्वरी वृषभानुसुते देवी प्रणमामि हरिप्रिये। वाञ्छाकल्पतरुभ्यश्च कृपा सिन्धुभ्यश्च पतितानां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः। श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौर भक्तवृंद। हरे कृष्णा कृष्ण कृष्णा हरे 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 राम राम हरे हरे। नारायणं नमस्कृत्यं नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत्। नष्टप्रायेषु अभद्रेषु नित्यं भागवत सेवया भगवती उत्तम श्लोके भक्तिर्भवति नैष्ठिकी। मोहं करोति वाचालं पुंगुं लंगाय देगिरं यत्कृपातमहं वन्दे श्रीगुरुं दीनतारिणं परमानन्दं माधवं श्रीचैतन्य ईश्वरम्। ओम नमो भगवते वासुदेवाय। ओम नमो भगवते वासुदेवाय। ओम नमो भगवते वासुदेवाय। इस डिवाइन ग्रेस भक्ति वेदांत स्वामी श्रील प्रभुपाद की जय। இன்னைக்கு மூன்றாவது காண்டம் இரண்டாவது புத்தகம் அத்தியாயம் 29 துவங்க போறோம். 28 வரைக்கும் கபில தேவரோட போதனைகள் தேவஹூதிக்கு அவர் எப்படி பல்வேறு இந்த ஜடத்தின் தன்மைகளையும் ஆன்மீகத்தின் தன்மைகளையும் விவரித்துக் கொண்டிருந்தார் அப்படின்னு நம்ம பார்த்தோம். இப்ப கபில பகவானின் பக்தி தொண்டு பற்றிய விளக்கம். இப்ப எப்படி அவர் ஜட உலகங்களை உருவாக்கினார், அதன் தன்மைகள் என்ன அப்படிங்கிறத பக்தி எப்படி அது பக்தியிலிருந்து வேறுபடுகின்றது. சோ ஜட உடல்களை எடுத்த ஆத்மாக்கள் எவ்வாறு துன்பப்படுகின்றது, இது எல்லாமே சொல்லிட்டு வர்றார். A to Z எல்லாமே கபில தேவர் தேவஹூதிக்கு சொல்லிட்டு வர்றாங்க. இப்ப கபில தேவர் சாஷாத் பகவானுடைய அம்சம், சக்தி ஆவேச அவதாரம். இப்ப அவர் பக்தி தொண்டை பற்றி விளக்கம் கொடுக்க போறார். 29 அத்தியாயம் பதங் 1-2. தேவஹூதி உவாச்ச லக்ஷ்ணம் மகதாதீனம் பிரகிருதே புருஷஸ்ய ச ஸ்வரூபம் லக்ஷ்யதே மேஷாம் ஏன தத்பராமார்த்திகம் யதா சாங்கேஷு கதிதம் யன்மூலம் தத் பிரசஸ்வதே பக்தி யோகஸ்ய மே மார்க்கம் ப்ருஹி விஸ்தர பிரபு. ஹரே கிருஷ்ண மாதாஜி. படிக்க மொழிபெயர்ப்பு மாதாஜி. ஹரே கிருஷ்ண. பிரணாம் மாதாஜி. பிரபுபாதர் கே ஜெய். மொழிபெயர்ப்பு. தேவகூதி விசாரித்தாள், என் அன்பு பகவானே, நீங்கள் முன்பே சாங்கிய தத்துவ முறைப்படி ஆத்மாவின் குணநலன்களையும் முழு இயற்கையின் அடையாளங்களையும் அறிவுபூர்வமாக வர்ணித்தீர்கள். இப்போது நான் தத்துவ முறைகளின் இறுதி முடிவாகிய பக்தி தொண்டின் பாதையை விளக்கும்படி வேண்டுகிறேன். இது 29ஆம் அத்தியாயத்தில் பக்தி தொண்டின் சிறப்புகள் விரிவாக விளக்கப்படுகின்றன. கட்டுப்படுத்தப்பட்ட ஆத்மாவின் மீது கால நேரத்தின் பாதிப்பும் வர்ணிக்கப்படுகிறது. நேரத்தின் பாதிப்பு விளக்கமாக வர்ணிக்கப்படுவதன் நோக்கம் நேரத்தை வீணாக்குவதாக கருதப்படும் அவருடைய ஜட செயல்களிலிருந்து கட்டுப்படுத்தப்பட்ட ஆத்மாவை விடுவிப்பது ஆகும். முந்தைய அத்தியாயத்தில் இயற்கை, ஆத்மா, பகவான் அல்லது பரமாத்மா ஆகியவை பகுப்பாராய்ச்சி முறையில் கற்கப்பட்டன. இந்த அத்தியாயத்தில் பக்தி யோகம் அல்லது பக்தி தொண்டின் தத்துவங்கள் உயிரினங்களுக்கு பரமபுருஷ பகவானுக்கும் இடையில் உள்ள நிலையான தொடர்பின் செயல்முறை இவை விளக்கப்படுகின்றன. பக்தி யோகம் அல்லது பக்தி தொண்டானது அனைத்து தத்துவங்களின் அடிப்படை கொள்கையாகும். பகவானுக்கு பக்தி தொண்டு புரிவதை குறிக்கோளாக கொள்ளாத எல்லா தத்துவமும் வெறும் மன கற்பனை என்று கருதப்படுகிறது. ஆனால் தத்துவ அடிப்படை இல்லாத பக்தி யோகம் ஏறக்குறைய வெறும் உணர்ச்சியே ஆகும். மனிதரில் இரு வகையினர் உள்ளனர். சிலர் தங்களை அறிவுபூர்வமாக முன்னேறியவர்களாக கருதி வெறும் கற்பனை தியானமும் செய்கின்றனர்.
பிறர் உணர்ச்சி கனிவானவர்கள், அவர்களுடைய சிந்தனைக்கான தத்துவ அடிப்படை இல்லாதவர்கள். இவர்களில் யாரும் வாழ்வின் மிக உயர்ந்த குறிக்கோளை அடைய இயலாது, அல்லது அவர்கள் அடைந்தாலும் அவர்களுக்கு பல பல ஆண்டுகள் ஆகும். பகவான், உயிரினம், அவர்களின் நிலை தொடர்பு ஆகிய 3 மூலப்பொருட்கள் உள்ளன. வாழ்வின் குறிக்கோள் பக்தி அல்லது பக்தி தொண்டின் தத்துவங்களை பின்பற்றுவது ஆகும். இறுதியில் பகவானின் நிலைத்த தொண்டனாக அன்புடனும் முழு பக்தியுடனும் பகவானின் இறை மண்டலத்தை அடைய வேண்டும் என்று வேத இலக்கியம் எடுத்து கூறுகிறது. சாங்கிய தத்துவம் என்பது எல்லா பொருள்களின் ஆராய்ச்சி கல்வி ஆகும். ஒருவர் எல்லாவற்றையும் அதன் இயற்கை குணநலன்களையும் சோதிப்பதன் மூலம் புரிந்து கொள்ள வேண்டும். இதுவே அறிவை பெறுதல் எனப்படும். ஆனால் வாழ்வின் குறிக்கோளை அடையாமல் அல்லது அறிவு பெறுவதற்கான அடிப்படை தத்துவத்தை பக்தியோகம் அடையாமல் பெரும் அறிவை பெறுவதில் கூடாது. நாம் பக்தி யோகத்தை விட்டுவிட்டு கண்ணால் காணும் பொருட்களை அவை உள்ளவாறே நமது ஆராய்ச்சிக்கு ஈடுபடுத்திக் கொண்டால் பின்னர் முடிவாக நடைமுறையில் ஒன்றும் இருக்காது. அந்த ஈடுபாடு நெல்லில் உமி எடுப்பது போலாகும் என்று பாகவத்தில் குறிக்கப்படுகிறது. அரிசி முன்பே எடுக்கப்பட்ட பின்னர் நெல்லினை தூற்றுவதால் பயனில்லை. இயற்கை, உயிரினம் மற்றும் பரமாத்மா ஆகியவற்றின் இயல்புகளை ஆராய்ந்து பார்ப்பதன் வழி ஒருவர் பகவானுக்கு செய்யும் பக்தி தொண்டின் அடிப்படை தத்துவத்தை புரிந்து கொள்ள வேண்டும். ஹரே கிருஷ்ணா மாதாஜி. நன்றி மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. சோ இங்க தத்துவங்கள், ஆழமான தத்துவங்கள் தேவகூதி விசாரிக்கிறாங்க. பக்தி தொண்டுனா என்ன? இப்ப ஆத்மா பற்றி நீங்க விளக்கி கூறிட்டீங்க, ஜடம் பற்றி விளக்கி கூறிட்டீங்க. இனி பக்தி தொண்டுனா என்ன, அது எப்படி பண்ண முடியும், அந்த பக்தி தொண்டின் சிறப்புகளை கூறுங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்ப கட்டுப்படுத்தப்பட்ட ஆத்மாவின் மீது கால நேரத்தின் பாதிப்பும் வர்ணிக்கப்படுகின்றது. அகம் காலோஸ்மி, பகவத்கீதையில பகவான் சொல்றார், நான் காலமாக செயல்படுகிறேன். இந்த ஜட உலகில் காலத்தின் பாதிப்பினால் காலத்தின் பாதிப்புக்கு நாம் உள்படுத்தப்பட்டிருக்கின்றோம். அதனாலதான் நம்மளுக்கு தேகினோ அஸ்மின் யதா தேகே கௌமாரம் யவனம் ஜரா அப்படிங்கிற குழந்தை பருவம், இளமை, முதுமை அப்படிங்கிற மாறுதல்கள் ஏற்படுகின்றது. நம்மளுக்கெல்லாம் இப்ப கடந்த காலம், நிகழ்காலம், வருங்காலம், ஃபியூச்சர், பிரசன்ட், பாஸ்ட் அப்படின்னு 3 காலங்கள் இருக்கு. ஏன் இந்த காலங்கள் மூலமா என்னை கட்டுப்படுத்துற அப்படின்னு சொல்றாருன்னா, அங்க ஆன்மீக உலகில் காலம் கிடையாது. அங்க எல்லாமே ஒரே காலம்தான். ஏன்னா அங்க இளமை, என்றுமே இளமை. இங்கெல்லாம் நம்மளுக்கு மாறுபட்டு கொண்டே இருக்கின்றது. பருவ காலங்கள் மாறுபட்டு கொண்டிருக்கு. வசந்த காலம், குளிர்காலம், கோடை காலம், வெயில் காலம், இலையுதிர் காலம், இப்படி மாறி மாறி வந்துட்டே இருக்கு. அப்போ இன்பம், துன்பம் அப்படிங்கிறது மாறி மாறி வருது. மேடு, பள்ளம், அப்படி இருமைகள் நிறைந்த உலகம் தான் இது. துவந்தங்கள் நிறைந்திருக்கிறது இங்க. அப்ப துவந்தங்கள் அங்க கிடையாது, ஆன்மீக உலகுல கிடையாது. அங்க இரவோ பகலோ கிடையாது, துன்பமும் கிடையாது, இன்பமும் கிடையாது. எப்பொழுதுமே ஆன்மீக உலகுல பகவானுக்கு சேவை செய்வதில் அந்த ஆத்ம ராமாக்கள் ஈடுபட்டிருக்கிறார்கள். அவங்களுக்கு எந்த ஒரு இருமைகளும் கிடையாது. பகலு, இரவு, இன்பம், துன்பம், எதிரி, நண்பன், இப்படி எந்த இருமைகளுமே கிடையாது. இப்ப இங்க நேரத்தின் பாதிப்பு, ஏன்னா நேரம் என்பது ரொம்ப முக்கியமானது. ஒரு மணித்துளியும் போனா திரும்பி வராது. அப்ப இந்த நேரங்களை நாம் குறுகிய ஆயுட்காலம், பிரேயானால் அல்பாயுசக, நம்மளோட ஆயுசெல்லாம் அல்ப ஆயுசு. இந்த அல்ப ஆயுசை எதற்காக பயன்படுத்த வேண்டும்? பகவானின் சிந்தனையில் ஈடுபடுத்தி எப்பவுமே பக்தி செய்யணும். இப்ப நேரத்தை வீணாக்குவதாக கருதப்படும் அவருடைய ஜட செயல்களிலிருந்து கட்டுப்படுத்தப்பட்ட ஆத்மாவை விடுவிப்பது ஆகும். இப்ப பகவானோட நோக்கம் என்ன? நேரத்தை வீணாக்குறதுல ஜட செயலிலிருந்து கட்டுப்படுத்தப்பட்ட ஆத்மாவை, நம்மளாம் கட்டுண்டவர்கள், அப்ப நம்மை விடுவிக்கிறது தான் பகவானுடைய செயல். அப்ப இயற்கை, ஆத்மா, பகவான், பரமாத்மா ஆகிய பகுத்தாராய்ச்சி முறையில் கற்கப்பட்டன. ஏன்னா நாம இதெல்லாம் புரிஞ்சுக்கணும். ஆத்மா என்ன, பரமாத்மா என்ன, பகவான் என்ன. நம்ம 3 நிலைகளை பாக்குறோம். பகவான பரமாத்மா நிலையிலும், ஆத்ம நிலையிலும். ஆத்மா அப்படிங்கிறது நாமம், பரமாத்மா அப்படிங்கிறது பகவான் ஒவ்வொரு உயிர்வாளிகளிடமும் இருக்கிறார்.
பரமாத்மாக்கு ஆன்மீக உலகுல வேலையே கிடையாது. ஏன்னா இங்கதான் நம்மளுக்கு உபதிரஷ்டா, ஹனுமந்தா, பக்தா, போக்தா, மகேஸ்வரன்னு பரமாத்மா இருக்கணும் நம்மளுக்கு வழிகாட்டுறக்காக. ஏன்னா அங்க வந்து எல்லாருமே ஆன்மீக உலகுல பகவானோட கண்ட்ரோல் இருக்கிறதுனால பரமாத்மா தேவைப்படாதுங்க. அப்ப பரமாத்மா இங்க ஒவ்வொரு உயிர்வாளிக்குள்ளும், ஏன்னா நம்ம ஜட உடல் எடுத்திருக்கோம், நம்மளுக்கு ஹெல்ப் பண்றதுக்காக நம்மளுக்குள்ள இருக்கார் பரமாத்மா. பகவான் அப்படின்னா அதுக்கு மேல நிலை. வததி தத்தத்துவம் விதஸ்தத்துவம் அஜ்ஞானமத்பயம் பிரம்மேதி பரமாத்மேதி பகவான் இது சப்யதே. இப்ப இந்த 3 நிலைகள்ல நாம் உணர வேண்டும். அப்ப பகவான் என்கின்ற நிலையை உணர்ந்தவர்கள் கண்டிப்பா ஆத்மா, பரமாத்மா மற்றும் பிரம்மஜோதி அனைத்தையும் அறிந்தவர்களா இருப்பாங்க. அப்ப இதுக்கெல்லாம் நமக்கு பகுத்தறிவு, இது வேறுபடுத்தி பார்க்கக்கூடிய ஒரு கல்வி நம்மளுக்கு கண்டிப்பா வேணும். இதுதான் சாங்கிய தத்துவம், ஆராய்ச்சி கல்வி. சாங்கிய தத்துவம்னா தெரிந்து அறிந்து செயல்படுவது, ஆராய்ச்சி பண்ணி. இப்போ விஞ்ஞானிகள் எல்லாம் ஆராய்ச்சி பண்ணி தான் நாங்க தெரிஞ்சுக்குவோம் அப்படின்னு அவங்க சொல்றது வேற. ஆனா ஆன்மீக படிநிலையில நாம் ஆராய்ந்து கற்பது அப்படிங்கிறது ஞானத்தை விருத்தி செய்து கொள்ளுவது. ஏன்னா இது உணர்ச்சி பூர்வமான மையம் கிடையாது. சில சமயம் பார்க்கலாம், நாம உணர்ச்சி பூர்வமான வழிபாடுகள் நிறைய கோயில்கள்ல பண்றாங்க. திடீர்னு ஆட்டம் போடுவாங்க, திடீர்னு நாக்குல வேலை குத்திக்குவாங்க, முதுகுல கொக்கி மாட்டிக்குவாங்க, கர்ண கொடூரமா இருக்கும் அதெல்லாம். பகவான் அப்படிப்பட்ட வழிபாட்டை பரிந்துரைக்கவில்லை. இதெல்லாம் ரஜோ குணத்திலும் தமோ குணத்திலையும் ரொம்ப மோசமான வழிபாடு. இதனால பகவானை கவர முடியாது. நம்ம உடலை வருத்தி கொள்ளுவதால், உடலை வருத்திக்கிறதுக்கு நம்மளுக்கு கண்டிப்பா எந்த ஒரு உரிமையும் கிடையாது. ஏன்னா இந்த உடல் பகவான் கொடுத்தது. எதற்காக கொடுத்திருக்கிறார் அப்படின்னா, நாம அனுபவிக்கணும் விரும்புறோம், அதுக்காக கொடுத்திருக்கார். ஆனா இந்த உடலை கொண்டு பக்தி யோகம் பண்ண வேண்டும், அதுதான் பகவான் விரும்புறாரோ தவிர இந்த உடலை வருத்திக்கிட்டு நாம துன்பப்படணும்னு அவர் சொல்லல. இப்ப சாங்கிய தத்துவம் அப்படிங்கிறது ஆராய்ச்சி கல்வி. இயற்கைனா என்ன, அதன் இயற்கையில என்னென்ன குணங்கள் பிரதிபலிக்கிறது, சத்துவகுணம், ரஜோகுணம், தமோகுணம், அதை சோதிப்பதன் மூலமா புரிஞ்சுக்கணும், அறிவை பெற வேண்டும். ஆனால் வாழ்வின் குறிக்கோளை அடையாமல், அறிவு பெறுவதற்கான அடிப்படை தத்துவத்தை அடையாமல், அதாவது பக்தி யோகத்தை அடையாமல், அடிப்படை தத்துவத்தை அடையாமல் வெறும் அறிவை பெறுதல் கூடாது. சோ பக்தி யோகம் அந்த அடிப்படை தத்துவம் என்னன்னா, வெறும் அறிவு அப்படின்னா விஞ்ஞானிகளோட அறிவு. மாயா அபகரத ஞான ஆசூரம் பாவம் ஆசிரிதம். அந்த அறிவுனால என்ன கிடைக்கும் நம்மளுக்கு? அகங்காரம் தான் கிடைக்கும், பக்தி வராது. இப்ப நிறைய விஞ்ஞானிகள் பாத்தீங்கன்னா பக்தி இல்லாம தான் இருக்காங்க. எதனால? அவங்களுக்கு பொய் ஆணவம் தலை தூக்கி இருக்கிறது. நான் தான் விஞ்ஞானி, நான் கண்டுபிடிச்சேன், நான் கண்டுபிடிச்சதுனாலதான் நான் இந்த பொருட்கள் எல்லாம் நீங்க யூஸ் பண்றீங்க, நான் தான் லைட்டை கண்டுபிடிச்சேன், நான் தான் பிளைட்டை கண்டுபிடிச்சேன்னு அவங்கவுங்க உரிமை பேட்டன் ரைட் போட்டுக்கிறாங்க. ஆனா இந்த அறிவானது எப்படி இருக்கு அப்படின்னா, நெல்லில் உமி எடுப்பது போல. அப்போ ஆராய்ச்சி, கண்ணால் காணும் பொருட்களை அவை உள்ளவாறு நமது ஆராய்ச்சிக்கு ஈடுபடுத்தி கொண்டால் பின்னர் முடிவு நடைமுறையில் ஒன்றும் இருக்காது. ஏன்னா நம்ம ஜட கண்களால் கொண்டு பார்க்கும் பொருட்கள் எல்லாமே ஜட ரீதியா தான் நம்ம பார்ப்போம். ஞான சக்ஷு, ஞானத்தின் கண் கொண்டு பார்க்கறது கிடையாது. சாஸ்திர சக்ஷு, சாஸ்திரத்தின் கண் கொண்டு பார்ப்பது கிடையாது. சோ ஜடப்பு, குருட்டு கண்ணு இது வந்து உண்மையிலேயே கண்ணு அப்படின்னா நாம என்ன பாக்குறோம்? கதவு, நிலவு, சோஃபா, கட்டில், கட்டடம், இததான் பாக்குறோம். நம்ம என்ன நினைக்கிறோம்? இதெல்லாம் உண்மை, இதெல்லாம் இவரு பாரு இந்த மேஸ்திரி கட்டினாரு, நான் பணம் கொடுத்தேன், இத வந்து ஒரு ஆசாரி செஞ்சாரு, அப்படிதான் நினைப்போம். அதுக்கு மேல தாண்டி நம்மளால எதுவும் நினைக்க முடியாது. எக்ஸ்பேண்டிங், அந்த விரிவான அறிவு நம்மளுக்கு கிடையாது. ஏன்னா அந்த அறிவு வந்து மழுங்கி போயிருது. ஓ இந்த ஃபேன் ஓடுது, இது வந்து அந்த என்ஜினியர் வந்து இத செஞ்சார், அதனால இது ஓடுது. அந்த என்ஜினியருக்கு யார் அறிவு கொடுத்தா? அந்த அறிவு எப்படிப்பட்டது? ஜடமா ஆன்மீகமா? அந்த எவ்வளவு பொருட்கள் பகவான் படைச்சிருக்காரு, அதுல இருந்து அவன் தயாரிச்சிருக்கான். அந்த அறிவெல்லாம் நம்மளுக்கு வராது. அது வந்து ஞானத்தின் கண் கொண்டு பார்க்கும் போதுதான் எல்லா காரணத்திற்கும் காரணம், சர்வ காரணம் யாரு? நிமித்த காரணம், உபதான காரணம், காஸ்
எஃபெக்ட் எல்லாமே என்ன எங்க போய் முடியுது? பகவான்கிட்ட தான். சோ ஒரு பானையை வந்து குயவன் பண்ணலாம். ஆனா அந்த பானைக்குரிய களிமண் எங்கிருந்து வருது? சோ அந்த பானை செய்வதற்குரிய அறிவு எங்கிருந்து வருது? இது எல்லாம் வந்து ஆழ்ந்து நோக்க வேண்டும். இது வந்து ரொம்ப நுண்மையான ஞானம், நுண்மையான அறிவு. இப்படி இயற்கை, உயிரினம் மற்றும் பரமாத்மா ஆகியவற்றின் இயல்புகளை ஆராய்ந்து பார்ப்பதன் மூலம் ஒருவர் பகவானுக்கு செய்யும் பக்தி தொண்டின் அடிப்படை தத்துவத்தை புரிந்து கொள்ள வேண்டும். இப்படித்தான் பகவானுக்கு செய்யற பக்தி தொண்டை நாம புரிஞ்சுக்கணும். அடுத்தது ஸ்லோகம் 3. விராகோ ஏன புருஷோ பகவன் சர்வதோ பவேத் ஆசஸ்வ सर्वतो भवेत् விவிதா மம சம்ஸ்ருதி. मम संस्कृति संस्कृति அரே, நான் யார் படிக்கிறீங்க? நான் படிக்கிறேன் மாதாஜி. சரி. மொழிபெயர்ப்பு. ஆஷா பக்தி வேதாந்த சுவாமி சிலர் பிரபுபாத் கி ஜெய். தேவகூதி தொடர்ந்தால் எனது அன்பு பகவானே, எனக்காக பொதுவில் மக்களுக்காகவும் பிறப்பு இறப்பு தொடர் முறையை தயவு செய்து விளக்கமாக வர்ணியுங்கள். ஏனெனில் அந்த பேரிடர்களை கேட்பதன் மூலமாக நாம் இந்த உலக செயல்களில் இருந்து ஒதுங்கி இருக்க முடியும். பொருளுரை. இப்பதத்தில் சம்ஸ்ருதி என்ற சொல் மிகவும் முக்கியமானது. ஸ்ரேயா ஸ்ருதி என்று பரமபுருஷன் பகவானை நோக்கி முன்னேறிய வளமான வழி என்று பொருள். சம்ஸ்ருதி என்றால் ஜட இருப்பின் இருளான இடத்தை நோக்கி பிறப்பு இறப்பு வழியில் தொடர்ந்து பயணிப்பது என்று பொருள். இந்த உலகில் கடவுள் அவருடன் அவர்களினுடைய உண்மையான நெருங்கிய தொடர்பு ஆகியவை இவற்றை பற்றி அறிவில்லாத மக்கள் நாகரிகத்தின் முன்னேற்றத்தில் முன்னேறும் என்ற பெயர் உலக வாழ்வில் மிக இருட்டான இடத்தில் செல்கின்றது. உலக வாழ்வில் மிகவும் இருட்டான இடத்தில் நுழைவது என்பது மனித உயிரினங்கள் அல்லாத வாழ்வில் பிற உயிரினங்கள் நுழைதல் என்று பொருள். இந்த வாழ்விற்கு பிறகு அவர்கள் இயற்கையின் பிடியில் முழுவதும் இருப்பார்கள். மனதிற்கு அதிக இசைவில்லாத வாழ்வு அவர்களுக்கு கிட்டும் என்று அறியாமையில் நிறைந்த மனிதர்கள் அறிய மாட்டார்கள். உயிரினம் எவ்வாறு பல்வேறுபட்ட உடல்களில் அடைகின்றது என்பதை அடுத்த அத்தியாயத்தில் விளக்கப்படும். பிறப்பு இறப்பு உடலில் தொடர்ந்து அடைகின்ற மாற்றம் சம்சாரம் எனப்படும். கட்டுப்படுத்தப்பட்ட ஆத்மாக்களை கவர இந்த தொடர் பயணத்தை பற்றி, அதாவது பக்தி தொண்டினுடைய பக்தி யோக வழியை புரிந்து கொள்வதால் அவர்கள் கீழான பாதையை மேற்கொள்கின்றார்கள் என்பதை விளக்கும்படி தேவகூதி தன்னுடைய சிறந்த மகனும் ஆகிய கபில முனிவரிடம் வேண்டுகிறாள். ஹரே கிருஷ்ணா மாதாஜி. நன்றி மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. நன்றி மாதாஜி. இப்ப பிறப்பு இறப்பு தொடர்ந்த அந்த முறையானது புனரபி ஜனனம், புனரபி ஜனனி, புனரபி ஜனனி, ஜடரே சயனம் யூஸ் அப்படின்னு சொல்லி பிறப்பு இறப்பு வந்து தொடர்ந்து மாறி மாறி வந்து கொண்டே இருக்கு. இதுல எப்படி எல்லா உயிரினங்கள் ஜீவராசிகள் எவ்வாறு இதுல வீழ்கிறார்கள் அப்படிங்கிறத பத்தி விளக்கமா கூறுங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்ப சம்ஸ்ருதி அப்படின்னா ஜட இருப்பின் இருளான இடத்தை நோக்கி பிறப்பு இறப்பின் வழியில் தொடர்ந்து பயணித்தல். அப்போ நம்ம சில பிரபுபாதரோட பகவத்கீதை புக்ல கூட நம்ம பார்த்திருப்போம். சின்ன ஒரு உருவம், அது வந்து ஒரு கர்ப்பப்பையில போய் அந்த ஜீவராசி உடல் எடுக்கின்றது. அது அப்படியே ஒவ்வொரு ஸ்டேஜஸா அது வளர்ந்து 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 முதுமை அடைகிறது. இது மட்டும் இல்ல, மனித பிறவி மட்டுமல்ல, 84 லட்சம் பிறவிகள் யோனிகள்ல ஒரு ஜீவராசி புகுத்தப்படுகிறது வலுக்கட்டாயமாக. அதனுடைய கர்மாவின் அடிப்படையை பொறுத்து அது வந்து பல்வேறு உடல்கள்ல புகுத்தப்படுகின்றது. வழி சம்ஸ்ருதி அப்படின்னா பின்னடைவு, அதாவது பிறப்பு இறப்புக்குள்ள தொடர்ந்து உட்புகுத்தப்படுதல். அப்ப இந்த ஜட உலகத்துல கடவுள் அவருடன் அவர்களின் உண்மையான நெருங்கிய தொடர்பாகிய இவற்றை பற்றி அறிவில்லாத மக்கள் நாகரிகத்தின் முன்னேற்றங்கிற பேர்ல உலகில் இருட்டுக்கு அழைத்து செல்லப்படுகின்றார்கள். பகவானை பற்றிய நெருக்கமான தொடர்பு இல்லாதவங்க எல்லாம் இந்த இருண்ட உலகத்தில் மீண்டும் அடைக்கப்படுகிறார்கள், இந்த ஜெயில.
சோ பகவானுடைய நாலேஜை வளர்த்திக்காதவங்க என்ன பண்றாங்க, மீண்டும் மீண்டும் இந்த உலகுல இந்த ஜெயிலுக்குள்ள வலுக்கட்டாயமாக திணிக்கப்படுகிறார்கள் பிறப்பு இறப்பின் மூலமாக. அப்ப பகவானை அறிவது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா பகவானுக்கும் நமக்கும் நெருங்கிய தொடர்பு இருக்கின்றது. பகவான் யார், அவருக்கும் நம்மளுக்கு என்ன தொடர்பு, அதுதான் நம்மளுக்கு ஆஹ் அந்த 3 நிலைகள் நம்மளுக்கு சொல்லப்படுது. பகவானுக்கும் நம்மளுக்கு என்ன தொடர்பு, அதை எப்படி பிராக்டிஸ் பண்றது, எப்படி இங்கிருந்து விடுபடுறது, இது எல்லாம் தான் நம்மளுக்கு 3 நிலைகள்ல சொல்லப்படுகின்றது. அப்போ உலக வாழ்வின் மிகவும் இருட்டான இடத்தில் நுழைவது என்றால் மனித உயிரினங்கள் அல்லாத வாழ்வின் பிற உயிரினங்களில் நுழைதல். இருட்டுன்னு இங்க சொல்றது என்ன, டார்க்னஸ். அது வந்து மனித உயிரினம் இல்லாத பிற உயிரினங்களில். இப்ப நிறைய உயிர்வாளிகள் இருக்கின்றன. மீன், தண்ணிக்குள்ள இருக்கிற மீன், திமிங்கலம், சுறா மீன் மற்றும் புழுக்கள், நிறைய உயிரினங்கள் இருக்கு. 84 லட்சத்துல எதுல வேணாம் மனித இனத்தை தவிர மற்ற இடத்துல வர்றது இன்னும் இருட்டானது. இங்க மனித வாழ்வு வர்றதே இருட்டானதுதான். ஆனா மனித வாழ்வுல ஒரு பெரிய ஒரு நம்மளுக்கு நன்மை இருக்கு. என்னன்னா, அதாதோ பிரம்ம ஜிக்ஞாசா, பிரம்மத்தை பற்றிய ஆய்ந்தறிவில் ஈடுபட முடியும். நம்மளால பக்தி பண்ண முடியும். ஆனா மற்ற உயிரினங்களால அது முடியவே முடியாது. அப்ப பிற உயிரினங்களில் நுழைதல் தான் இருட்டு, இன்னும் அதிகமான இருட்டு நம்மளுக்கு. ஏன்னா நம்ம அந்த ஆவருத்த பல்வேறு நிலைகளில் உயிர்வாளிகள் எவ்வாறு அந்த ஜீவராசிகள் அவங்களோட உணர்வுகள் மறைக்கப்படுகின்றது. கருப்பையால் மூடப்படுவது போல, கண்ணாடி தூசால் மூடப்படுவது போல, நெருப்பு புகையால் மூடப்படுவது போல. இது வந்து பகவத்கீதையில 3வது அத்தியாயத்தில் நாம் படிக்கிறோம். இப்போ உயிரினம் எவ்வாறு பல்வேறு உடல்களை அடைகிறது அப்படின்னு நாம பார்த்திருக்கோம். அப்ப பிறப்பு இறப்புகளில் உடல்கள் தொடர்ந்து அடைகின்ற மாற்றம் சம்சாரம். சம்சாரதாவா நலநீடலோகா பிராணாய காருண்ய கணகணத்வம் பிராத்தஸ்ய கல்யாண குணநவாஸ்ய வந்தே குரு ஸ்ரீ சரணரவிந்தம். அப்ப இந்த சம்சாரம் அப்படின்னா பிறப்பு இறப்புல தொடர்ந்து அடைகின்ற மாற்றம். அந்த எப்படி அந்த சம்சாரத்தை அறுக்க முடியும்? அப்ப குருவை நாம் சரணடைவதன் மூலமாக. வந்தே குரு ஸ்ரீ சரணாரவிந்தம். குரு அப்படின்னா குருக்களை நாம் தேர்ந்தெடுத்து அவர்களை சரணடைவதன் மூலமாக நாம் அந்த பிறப்பு இறப்பு சிக்கல்ல இருந்து விடுபட முடியும். இப்ப கட்டுப்படுத்தப்பட்ட ஆத்மாக்களை கவர இந்த தொடர்ந்த பயணத்தை பற்றி, பக்தி தொண்டை பற்றி, வாழ்வின் யோகத்தின் வழியை புரிந்து கொள்ளாததால் நாம் எப்படி அந்த கீழான வாழ்வை மேற்கொள்கிறார்கள் அப்படின்னு தேவகுதி கபிலர்கிட்ட கேக்குறாங்க. அடுத்த ஸ்லோகம் 4. காலஸ்யேஸ்வர ரூபஸ்ய பரேஷாம் ச பரஷ்யதே ஸ்வரூபம் பத குர்வந்தி யந்தேதோ குச்சலம் ஜனாஹ. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. மாதாஜி படிக்கிறேன் மாதாஜி. படிங்க மாதாஜி. மொழிபெயர்ப்பு. உங்கள் தோற்றம் என்றும் அழியாத காலத்தை பிரதிபலிக்கிறது. பக்தி செயல்களை நிகழ்த்துவதில் ஈடுபட்டுள்ள மக்களை பொதுவாக பாதிக்கும் அந்த நிலையான காலத்தை பற்றியும் தயவு செய்து வர்ணியுங்கள். பொருளுரை. நல்ல அதிர்ஷ்டத்தின் போக்கு பற்றியும் அறியாமையின் மிகவும் இருட்டான இடத்திற்கு செல்லும் வழி பற்றியும் தெரிந்து கொள்ளாது எவ்வளவுதான் அறியாமை உடையவராயினும் நமது உலகச் செயல்களின் விளைவுகளை விழுங்கும் நிலையான காலத்தின் பாதிப்பு பற்றி எல்லோரும் அறிந்துள்ளனர். உடல் குறிப்பிட்ட நேரத்தில் பிறக்கிறது. உடனே காலத்தின் பாதிப்பு அதன் மீது செயல்படுகிறது. உடல் பிறந்த தேதியிலிருந்து மரணத்தின் பாதிப்பும் செயல்படுகிறது. வயதில் முன்னேற்றம் உடலில் நேரத்தின் பாதிப்பை சுமத்துகிறது. ஒருவர் 30 அல்லது 50 வயதாக இருந்தால் பின்னர் காலத்தின் பாதிப்பு அவர் வாழ்நாளில் 30 அல்லது 50 வருடங்களை ஏற்கனவே விழுங்கி விட்டது. ஒவ்வொருவரும் மரணத்தின் கொடிய கரங்களை சந்திக்கும் பொழுது வாழ்வின் இறுதி கட்டத்தை உணர்கின்றனர். ஆனால் சிலர் தங்களின் வயது மற்றும் சூழ்நிலைகளை கருதி காலத்தின் பாதிப்புடன் தங்களை தொடர்புபடுத்தி இவ்வாறு பக்தி செயல்களில் ஈடுபடுவர்.
அதனால் எதிர்காலத்தில் தாழ்ந்த குடும்பத்திலோ அல்லது விலங்காகவோ பிறக்க தள்ளப்பட மாட்டார்கள். பொதுவாக மக்கள் புலன் இன்பத்தில் பற்று கொண்டவர்கள். அதனால் மேலுலக கோள்களில் வாழ்வு பெற விரும்புவர். அதனால் அவர்கள் தானம் செய்தல் அல்லது பிற பக்தி செயல்களில் ஈடுபடுவார்கள். ஆனால் உண்மையில் பகவத்கீதையில் குறிப்பிட்டு உள்ளது போல ஒருவர் மிக உயர்ந்த மண்டலமாகிய பிரம்மலோகத்திற்கு சென்றால் கூட அவர் பிறப்பு இறப்பின் தொடர்பிலிருந்து விடுதலை பெற முடியாது. ஏனென்றால் இந்த மண்ணுலகத்திற்குள் நேரத்தின் பாதிப்பு எங்கும் உள்ளது. ஆயினும் ஆன்மீக உலகில் காலமெனும் கூறுக்கு எந்த பாதிப்பும் இல்லை. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. அன்மியூட் சீக்கிரம் வர மாட்டேங்குது. அப்போ சரி. காலம் அப்படின்னா இங்க ஜட உலகுல மட்டும்தான் இருக்கு. நாம பார்த்தோம் ஆன்மீக உலகுல காலம் கிடையாது. இந்த காலம் எவ்வாறு கட்டுப்படுத்துகிறது நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஜென்ரலாவே நாம உடல் எடுத்தா அந்த உடல்ல வந்து பல மாற்றங்கள் 6 வயது 6 விதமான மாற்றங்கள் பகவத்கீதையில சொல்லப்பட்டிருக்கு. அப்போ பிறப்பெடுப்பது, அப்புறம் கொஞ்ச நாள் அந்த குழந்தை பருவம், அப்புறம் அனுபவிப்பது, அப்புறம் மறுபடியும் நம்மளுக்கு முதுமை வர்றது, அப்புறம் மறுபடியும் மறைதல் அப்படின்னு 6 விதமான மாற்றங்கள் நம்ம பார்க்கிறோம். அப்போ நல்ல அதிர்ஷ்டத்தின் போக்கு அறியாமையின் மிகவும் இருட்டான இடத்திற்கு செல்லும் வழி பற்றி தெரிந்து கொள்ளாது எவ்வளவுதான் அறியாமையுடையவராயினும் நமது உலகச் செயல்களின் விளைவுகளை விழுங்கும் நிலையான காலத்தின் பாதிப்பு பற்றி எல்லோரும் அறிந்துள்ளனர். சோ எல்லாருக்குமே கண்ணுல அதாவது ஜடக்கண்களால பார்க்கக்கூடியதுதான். இது ஒன்றும் சூட்சமமானது கிடையாது, ரகசியமானது கிடையாது. காலத்தின் பாதிப்பு எல்லாருக்குமே தெரியும். பல காலங்கள் வருகின்றது, பருவ காலங்கள் வருகின்றது, உடல் மாற்றங்கள் வருகின்றது. இது காலத்தால் ஏற்படுகிறது. ஒவ்வொரு சமயம் பர்த்டே வந்து சந்தோஷமா கொண்டாடுறாங்க. ஆனா கொண்டாடக்கூடிய விஷயம் கிடையாது. ஒவ்வொரு நாளையும் நாம் இழந்து கொண்டிருக்கிறோம், மரணத்திற்கு நெருங்கி கொண்டிருக்கிறோம். ஒரு நொடியும் நாம் மரணத்தை நோக்கி போய் கொண்டிருக்கிறோம். இப்போ இது வந்து சம்பந்த ஞானம். அதை வந்து சம்பந்த ஞானத்தை நாம ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். இதையெல்லாம் பார்த்து நாம வந்து அதை எப்படி நாம பகவானுக்கும் நம்மளுக்கும் சம்பந்தம். அப்ப நாம் மரணம் கூடிய ஒரு ஆளா, வெறும் உடலா கிடையாது. அதுக்குள்ள ஆத்மா இருக்கின்றது. அந்த ஆத்மாக்கும் பரமாத்மாவுக்கும் என்ன தொடர்பு? இப்ப பகவானை எவ்வாறு அடையலாம், வீடு பேர் எவ்வாறு அடையலாம், மோட்சத்தை எவ்வாறு அடையலாம் அப்படிங்கிறதெல்லாம் வந்து அது சம்பந்த ஞானம். கேள்வி கேட்கணும், கேள்வி கேட்டு அறிவை வளர்த்து கொள்ள வேண்டும். அந்த அறிவின் மூலமாக அந்த நித்தியத்தன்மையை அடைய வேண்டும். ஏன்னா இங்க அனித்தியமான உடல் எடுத்து அதுல போராடிட்டு இருக்கிறோம். நித்யானாம் சேதனானாம் ஏகோ பகுனாம் யோ விததாதி காமாம். அப்போ இந்த நித்தியமான ஆத்மாக்களில் நித்தியமான ஒருவர் நம்மை காக்கின்றார். அந்த நித்தியமானவர் பகவான் அப்படிங்கிறது தெரிஞ்சு அந்த மரணத்தின் கொடிய கரங்களை சந்திக்கும் பொழுது நாம என்ன பண்றோம்? வாழ்வின் இறுதி கட்டத்தை நாம் உணர்கிறோம். சிலர் வந்து தங்கள் வயது சூழ்நிலையை கருதி காலத்தின் பாதிப்புடன் தங்களை தொடர்பு படுத்தி அதுல பக்தி செயல்களிலும் ஈடுபடுவாங்க. ஏன் காலம் பதில் சொல்லும் அப்படிம்பாங்க இல்லையா? அப்ப சிலருக்கெல்லாம் ரொம்ப காலம் கொடுமையா இருக்கும்போது என்ன பண்ணுவாங்க? பக்தியை நோக்கி போவாங்க. நல்லா இருக்கிறப்போ அவங்க கண்டுக்கவே மாட்டாங்க. செல்வத்திலையுமே உறவுகள்லையும் ரொம்ப ஆழ்ந்த ஈடுபாடுடையவர்களாக காலத்தை கடத்தி கொண்டிருப்பார்கள். ஆனா காலம் மாறும்போது என்னாகும்? அவங்களுக்கும் கஷ்டம் வரும். ஏன்னா இந்த உலகம் எப்படிப்பட்டது? துக்காலயம். அப்ப துக்கங்கள் இல்லாத இடமே கிடையாது. எந்த கோடீஸ்வரன் எடுத்துக்கிட்டாலும் அவனுக்கும் மரணம் இருக்கு, முதுமை இருக்கு, நோய் இருக்கு. சோ கஷ்டம் வரும்போது அப்ப கடவுளை பத்தி ஓரளவுக்கு அவங்க சிந்திச்சு பக்தியில ஈடுபடுறாங்க. ஆனா அப்படி ஈடுபடாதவர்கள், பகவானுடன் தங்களை தொடர்பு படுத்தி கொள்ளாதவர்கள் எதிர்காலத்துல தாழ்ந்த குடும்பத்திலோ அல்லது விலங்காகவோ தள்ளப்படுவார்கள். ஆனா மத்தவங்க பக்தி பண்றவங்க அந்த நிலைமை கிடையாது. அவங்களுக்கு மனித பிறவியாவது இருக்கும் கடைசிக்கு. பொதுவாவே மக்கள் வந்து புலன் இன்பத்துல பற்று கொண்டிருக்கிறார்கள். ஏன்னா அவங்க வந்து இறந்த உடனே என்ன உங்களுக்கு வேணும் அப்படின்னா மோட்சம் வேணும் அப்படிம்பாங்க. மோட்சம் அப்படின்னா இங்க ஆன்மீக உலகையும் குறிக்கும், அதே சமயம் இந்திரலோகம் சந்திரலோகம் அதையும் சொல்லுவாங்க, அதையும் குறிப்பிடப்படுகின்றது.
அப்ப மோட்சம் அப்படின்னா மேல போனா கூட, அவங்க பிரம்மலோகம் போனா கூட அங்கேயும் அழிவிருக்கின்றது. பிரம்மாவோட 100 ஆண்டுகள் கழித்து அந்த பிரம்மலோகம் என்னாகும்? அதுவும் அழிஞ்சிரும். அப்ப அங்க போனா கூட பிறப்பு இறப்பு, அதுல இருந்து விடுதலை பெற முடியாது. அப்போ ஒரு புத்திசாலி என்ன பண்ணுவான்? நிரந்தரமான தீர்வை காண்பதன் மூலமாக அவன் தன்னை விடுவித்துக் கொள்வான். பிரம்மலோகத்துக்கு போனாலோ இந்திரலோகத்திற்கு போனாலோ, அதுதான் இந்திரலோகம் ஆளும் அப்பதவி கூட எனக்கு வேண்டாம் அப்படின்னு ஆழ்வார் பாடுறார். இந்திரலோகம் பெரினும் அச்சுவை நான் வேண்டேன், அரங்கமா நகருளானே அப்படின்னு பாடுறார். அடுத்த ஸ்லோகம் 5. லோகஸ்ய மித்யாபீமதேவ சசுஷ சிரம் பிரசூப்தஸ்ய தமஸ்ய நாஸ்ரயே ஸ்ராந்தஸ்ய கர்மஸ்வனோ வித்யா தியா துவமா வீராசி கில யோக பாஸ்கரஹ. ஹரே மாதாஜி அடியன் படிக்க மாட்டேன். படிங்க மாதாஜி. என் அன்பு பகவானே, நீங்கள் சூரியனை போன்றவர். ஏனெனில் நீங்கள் படிங்க. உயிரினங்களில் கட்டுப்படுத்த வாழ்வின் இருளுக்கு ஒளி தருபவர். அவர்களின் அறிவு கண்கள் மூடியிருப்பதால் உங்கள் பாதுகாப்பு இன்றி அந்த வீட்டில் நிரந்தரமாக உறங்குகிறார்கள். அதனால் அவர்கள் தங்கள் உலகியல் நடவடிக்கைகளின் செயல்கள் மற்றும் எதிர்ச்செயல்களால் போலியாக ஈடுபடுத்தப்படுகின்றனர். இதனால் அவர்கள் மிகவும் களைப்படைந்தவர்களாக தோன்றுகின்றனர். பொருளுரை. ஸ்ரீமதி தேவகூதி பகவான் கபிலரின் சிறந்த அன்னை. வாழ்வின் குறிக்கோள் என்னவென்று அறியாத மாயையின் இருட்டில் உறங்கும் பொதுவாக இரங்கத்தக்க நிலையில் உள்ள மனிதர்களுக்காக மிகவும் இரக்கப்படுபவளாக தோன்றுகிறாள். வைஷ்ணவர் அல்லது பகவானின் பக்தருடைய பொதுவான உணர்வு என்னவென்றால் அவர் அவர்களை விழிக்கச் செய்ய வேண்டும் என்பதாகும். அதுபோல தேவகூதி தன் புகழ் மிகுந்த மகனிடம் கட்டுப்படுத்தப்பட்ட ஆத்மாக்களின் வாழ்விற்கு ஒளியூட்டும்படி வேண்டுகிறாள். அதனால் அவர்களின் இரங்கத்தக்க கட்டுப்படுத்தப்பட்ட வாழ்வு முடிவு பெறலாம். இங்கு பகவான் யோக பாஸ்கரா, எல்லா யோக முறையின் சூரியனாக வர்ணிக்கப்படுகிறார். தேவகூதி முன்பே தன் புகழ் மிகுந்த மகனிடம் பக்தி யோகத்தை வர்ணிக்கும்படி வேண்டினாள். எனவே பகவான் பக்தி யோகத்தை இறுதியான யோக முறையாக வர்ணித்தார். பக்தி யோகம் என்பது கட்டுப்படுத்தப்பட்ட ஆன்மாக்களை விடுவிப்பதற்கான சூரியன் போன்ற ஒளியுடையது. அந்த ஆத்மாக்களின் பொதுநிலை இங்கு வர்ணிக்கப்படுகின்றது. அவர்களுக்கு தங்கள் சொந்த விருப்பங்களை பார்க்க கண்கள் இல்லை. வாழ்வின் குறிக்கோள் என்பது வாழ்வின் தேவைகளை அதிகரிப்பதல்ல என்பது அவர்களுக்கு தெரியாது. ஏனெனில் உடல் சில வருடங்களுக்கு மேல் இருக்காது. உயிரினங்கள் நிலையானவை, அவற்றுக்கு நிலைத்த தேவை உண்டு. ஒருவர் உடலின் தேவைகளுக்காக கவனம் செலுத்துவதில் ஈடுபட்டு வாழ்வின் நிலைத்த தேவைகளை கவனிக்காவிட்டால் பின்னர் அவர் அங்கமாக இருக்கும் நாகரிகத்தின் முன்னேற்றம் உயிரினங்களை அறியாமையின் இருட்டான பகுதியில் விடுகிறது. அந்த இருட்டான பகுதியில் உறங்கினால் ஒருவர் புதிய தெம்பு பெற மாட்டார். ஆனால் மாறாக படிப்படியாக களைப்பு அடைகிறார். ஆனால் அந்த களைப்புற்ற நிலையை சரி செய்ய பல முறைகளை கண்டுபிடித்து அவர் தோல்வியடைந்து குழப்பத்தில் ஆழ்கிறார். இருப்பினும் போராட்டத்தில் அவர் களைப்பை தணிக்கும் ஒரே வழி பக்தி தொண்டு அல்லது கிருஷ்ண உணர்வு வழியாகும். ஓம் சத் சத். ஹரே கிருஷ்ணா மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. சோ இந்த இருண்ட உலகுக்கு, ஜட உலகுக்கு வருபவர்கள் எல்லாருமே துயரத்தின் பிடியில் அகப்பட்டு மாயினால் அவர்கள் மயக்கப்பட்டு பெரும் குழப்பத்தில் ஆழ்ந்துள்ளனர். அப்ப அவங்களுக்கு என்ன ஆகுது அப்படின்னா, எல்லாமே பிரச்சனை, கவலை, கஷ்டம். இப்போ இன்பத்தை தேடி தேடி ஓடுறாங்க. ஆனா இன்பம் எங்கேயும் கிடைக்காது. இல்லாத இடத்தில் ஒன்றை தேடுவது எவ்வளவு முட்டாள்தனம். இப்போ ஒரு பொருளை நீங்க தொலைச்சிட்டீங்கன்னா, சிலரெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, கண்ணாடிய மேல கொஞ்சம் தலையில போட்டிருப்பாங்க. ஆனா கண்ணாடி காணான்னு தொடுவாங்க, தேடிட்டே இருப்பாங்க. அதே மாதிரி ஒரு துண்டை தோல்ல போட்டிருப்பாங்க, துண்டை காணான்னு தேடிட்டு இருப்பாங்க. துண்டை தோல்ல போட்டுட்டு தேடுறான் அப்படிம்பாங்க. இப்படி சிலர் அறியாமையினால இருக்கும் இடத்தில் தேடாமல் இல்லாத இடத்தில் தேடுவது. சோ இன்பத்தை இந்த ஜட உலகில் தேடிக்கொண்டே இருப்பது. இதனால மாயை என்கின்ற ஒரு சக்தி நம் மீது ஆட்கொள்ளுவதால் அவன் குழப்பமுற்று எப்பொழுதுமே கவலையில் தவற்றை சரியாக புரிந்து கொள்வது, சரியானவற்றை தவறாக புரிந்து கொள்ளுவது, இப்படி மாறி மாறி அவன் எப்பவுமே தோல்வியிலையும் குழப்பத்திலையும் போராடி கொண்டிருக்கிறான். அதெல்லாம் போறதுக்கு ஒரே வழி என்ன? பக்தி தொண்டுதான். பக்தி யோகம் அப்படிங்கிறது கட்டுப்படுத்தப்பட்ட ஆத்மாவுக்கை விடுவிப்பதற்கான சூரியன் போன்ற ஒளியுடையது. ஏன்னா நாமெல்லாம் இருட்டுல இருக்கோம்.
இருட்டுல இருக்கிறவனுக்கு ஒரு பாம்பை, ஒரு கயிற்றை மிதித்தா கூட அது பாம்பு மாதிரி இருக்கும், பயத்திலேயே இருப்பான். ஆனா உண்மையில அது கயிறு தான். ஆனா அவன் ஒரு ஒரு இருட்டு அறையில ஒருத்தரை அடைக்கும் போது அந்த அறையில வந்து ஒரு கயிறு இருக்கு, அதை மிதிச்சிடுறான் அவன். ஐயோ பாம்பை மிதிச்சிட்டான் அதே பயத்தோட இருப்பான். ஆனா என்ன ஆகும், காலையில சூரியன் வெளிச்சம் வந்த உடனே அங்க ஜன்னல்ல இருந்து ஒளி வருது, இருள் போயிருது. அப்ப அவன் பாக்குறான், நைட்டெல்லாம் எனக்கு தூக்கம் வரல, இந்த கயித்தை தான் நான் மிதிச்சிருக்கேன், பாம்புன்னு நினைச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி அவன் உணர்கிறான். சோ பக்தி தொண்டு அந்த மாதிரி. நாமெல்லாம் வந்து இப்ப இருட்டுல இருக்கோம், ஜட உலகம் என்கின்ற இருமையில் இருட்டில் இருக்கின்றோம். அப்ப நம்மளுக்கெல்லாம் பக்தி தொண்டு இருந்தா மட்டும்தான் அந்த வெளிச்சம் கிடைக்கும். பக்தி தொண்டு பிராக்டிஸ் பண்ணினா மட்டும்தான் அந்த வெளிச்சம் கிடைத்து புதிய தெம்பு வரும் நம்மளுக்கு. இல்லைன்னா புதிய தெம்பை அவர் பெறமாட்டார். இதுதான் அன்னை தேவஹூதி கபில தேவரிடம் கேட்டுட்டு இருக்காங்க. அடுத்தது ஸ்லோகம் 6. மைத்ரேய உவாச்ச ஹிதி மாதுர்வச ஸ்லஷ்ணம் பிரீத்தினந்திய மாமுனிஹி ஆபபாசே குரு ஸ்ரேஷ்ட பிரீத்தஸ்தாம் கருணார்த்திதஹ. ஹரே கிருஷ்ணன் மதஜி. ஹரே மொழிபெயர்ப்பு. ஸ்ரீ மைத்ரேயர் கூறினார், ஓ குருக்களில் சிறந்தவரே, சிறந்த முனிவர் கபிலர் அவர் புகழ்பெற்ற அன்னையின் சொற்களால் மகிழ்ந்து கருணையால் நெகிழ்ந்து பின்வருமாறு பேசினார். பொருளுரை. பகவான் கபிலர் அவருடைய புகழ் வாய்ந்த அன்னையின் வேண்டுதலால் மிகவும் திருப்தி அடைந்தார். ஏனென்றால் அவர் தன்னுடைய சொந்த முக்திக்காக மட்டும் நினைக்கவில்லை, சீர்குலைந்த எல்லா கட்டுப்படுத்தப்பட்ட ஆத்மாக்களுக்காகவும் எண்ணினாள். பகவான் எப்பொழுதும் அந்த பூவுலகின் சீர்குலைந்த ஆத்மாக்களிடம் கருணையுள்ளவர். அதனால் அவர்களை விடுவிக்கத்தானே வருவார் அல்லது அவரின் நம்பிக்கையான தொண்டர்களை அனுப்புவார். அவர்களிடம் நிலையான கருணை கொண்டிருப்பதால் அவர் பக்தர்களிடம் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறார். பரமபுருஷ பகவானிடம் முழு சரணம் அடைதலை அறிவுறுத்துவதால் வீழ்ந்த ஆத்மாக்களின் நிலையை உயர்த்த முயற்சி செய்பவர்கள் அவருக்கு மிகவும் அன்பானவர்கள் என்று பகவத்கீதையில் தெளிவாக குறிப்பிடப்பட்டுள்ளது. இவ்வாறு பகவான் தன் அன்பு அன்னை வீழ்ந்த ஆத்மாக்களிடம் மிகுந்த கருணை கொண்டிருப்பதை பார்த்தபொழுது அவர் மகிழ்ந்தார். அவரும் அவளிடம் கருணை உடையவர் ஆனார். ஹரே கிருஷ்ணங் மாதாஜி. நன்றிங்க மாதாஜி. நன்றி மாதாஜி. இப்போ கபிலர் அப்படிங்கிறவர் வேற யாரும் இல்ல, பகவானுடைய அம்சம். சோ இங்க சுவாம்ச விபின் அம்ச பல அம்சங்களை பகவானிடமிருந்து பார்க்கிறோம். ஸ்வயம் கலா அப்படின்னு அவருடைய விரிவங்கங்கள் பலவாறாக விவரிக்கப்படுகின்றது. அதுல பகவான் வந்து கபில தேவர், அவரு தேவஹூதி, தன் அன்னையான தேவஹூதிக்கு, ஏன்னா அவருக்கு சாதாரண அன்னை கிடையாது, மிக உயர்ந்த அரசியாக இருந்த அவங்க வந்து ஸ்வயம்பு மன்னரோட மகள். அது மட்டுமல்ல, ஒரு முனிவர், கர்த்தவிய முனிவர், அவரை மணந்து கொண்டவர். அந்த முனிவரால அவங்களுக்கு கபில தேவர் என்கின்ற குழந்தை பிறக்கின்றது. அந்த குழந்தை வேற யாருல, பகவானே, சாட்சாத் பகவானே. அப்ப கபிலர் வந்து அந்த சாங்கிய தத்துவத்தை விரிவாக உரைக்கின்றார். அப்படிப்பட்ட பேர் பெற்ற அன்னை அவங்க எப்படிப்பட்டவங்க அப்படின்னா, இப்ப ஒருத்தர் வந்து கருணை உள்ளம் கொண்டவர்கள் அப்படின்னா தான் பக்திக்கு ஒரு லட்சணம். கருணை அப்படிங்கிறது எல்லா உயிர்களிடம் கருணை கொண்டவர்களாக, மனிதர்கள் மட்டுமல்ல எல்லா உயிர்வாழ்களிடம் கருணை கொண்டவர்களாக இருக்கிறவங்க தான் பிரம்மபூத பிரசன்னாத்மானா சோச்சதி ந காங்ஷதி சம சர்வேசு பூதேசு. அந்த சம சர்வேசு பூதேசு யார்கிட்ட வரும்? அப்படிப்பட்டவங்களுக்கு தான் வரும். வித்யாவனிய சம்பன்னை பிராமணே கவிஹஸ்தினி சுனிச்சைவச்ச மகாபாகேச பண்டிதாக சமதர்ஷனக. அப்போ தான் மட்டும் இன்பம் அடைய வேண்டும், தான் மட்டும் வீடு பேரை அடைய வேண்டும்னு யாரு எந்த பக்தனும் நினைக்க மாட்டாங்க. ஜட உலகில பாருங்க, ஒரு பெரிய ஒரு ரகசியம் தெரிஞ்சது அப்படின்னா அது யாருக்கு சொல்லி கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா பொறாமை. எனக்கு தெரிஞ்சது உனக்கு தெரிஞ்சுட்டா நீயும் மார்க் எடுத்துருவியே, எனக்கு தெரிஞ்சது உனக்கு தெரிஞ்சா நீயும் அந்த ப்ராடக்ட நிறைய ப்ரொடியூஸ் பண்ணி நீயும் லாபம் அடைஞ்சிருவ. அதனால அந்த சீக்ரெட்டை யாரும் வெளியில விட மாட்டாங்க. ஆனா இங்க தேவஹூதி தான் மட்டுமல்ல எல்லா உயிர்வாழ்களும் நன்மை பெற வேண்டும் அப்படிங்கிறதுக்காக பல கேள்விகளை அவங்க கேட்கறாங்க. அப்படி கேட்பதன் மூலமாக எல்லா ஜீவராசிகளுக்கும் அந்த நாலேஜ் போகும், அந்த ஞானம். அப்ப அவங்க எல்லாமே அந்த சம்பந்த ஞானம்,
அபிதேயா, அதுக்கு அடுத்தது அபிதேயா பிராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க பக்தி தொண்டை. அபிதேயா, அப்புறம் பிரயோஜனா, அதன் மூலமாக பகவானை அடைவார்கள். சோ இது வந்து அன்னை எல்லாருக்காகவும் கேட்கிறேன், எப்படி அர்ஜுனன் வந்து எல்லாருக்காகவும் ஒரு கருவியாக செயல்பட்டார். இப்போ பகவானிடம் ஒரு கருவியாக தன்னை ஒப்படைப்பவர்கள் பகவான் வந்து எப்படி வேணா யூட்டிலைஸ் பண்ணுவார் எல்லாரோட நலனுக்காகவும். இதுதான் பகவத்கீதையில 18வது அத்தியாயத்துல நாம பாக்குற 66வது ஸ்லோகத்துல ஏ இதம் பரமம் குஹ்யம். பரமம் குஹ்யம், பரம் அப்படின்னா உயர்ந்த, குஹ்யம் அப்படின்னா ரகசியம், மிக உயர்ந்த ரகசியம். இது பகவானை பற்றிய விஷயங்கள். இதை யார் ஒருவர் அடுத்தவருக்கு எடுத்து சொல்கிறாரோ, ஏ இதம் பரமம் குஹ்யம் மக் பக்தேஸ் தாஸ்யதி ஏ இதம் பரமம் குஹ்யம் மக் பக்தேஸ் விதாஸ்யதி பக்திமயா பராம் கிருத்வா மாம் ஏவைஸ்ய சம்சயஹ. சோ அவன் வந்து சந்தேகமே இல்லை, அசம்சயஹ சந்தேகமே இல்லை, அவன் வந்து மீண்டும் பிறப்பதில்லை, என்னிடமே வந்து விடுவான். சோ இந்த ரகசியத்தை யார் ஒருவர் எடுத்து சொல்கிறார்களோ, இதுதான் தானத்தில் மிக சிறந்த தானம். யாரே தேக்கோ தாரே ககோ கிருஷ்ணோபதேஸ். யாரை நீ பார்க்கிறாயோ அவர்களிடமெல்லாம் கிருஷ்ணரை பற்றிய விஷயங்களை பேசு. அதத்தான் சைத்தன்ய மகாபிரபு சொல்றார். இந்த விதை, இந்த பக்தி விதையானது நான் ஒருத்தன் போய் விதைக்க முடியாது, அதனால நான் உங்களுக்கு எல்லாம் கொடுத்துட்டு போறேன், நீங்க வந்து இதை எல்லார்கிட்டையும் கொடுக்கணும், இதை வந்து நீங்க எல்லார்கிட்டையும் கொடுத்து விதைக்கணும், நான் ஒருத்தனே எப்படி இவ்வளவு விதை விதைக்கிறது அப்படின்னு சொல்றாங்க சைத்தன்ய மகாபிரபு. அப்ப நான் வந்து யாரை பார்த்தாலும் இந்த கிருஷ்ணரை பற்றிய உபதேசத்தை, இந்த நாமத்தை பரப்ப வேண்டும். நகர கிராம தாரிணி, நகரங்கள் கிராமங்கள் தோறும் எப்படி குரு மகராஜ் நம்மளை இதை பரப்ப சொல்றாரு, அவரும் பரப்புகின்றார். அடுத்தது ஸ்லோகம் 7. ஸ்ரீ பகவான் உவாச்ச பக்தியோகோ பகுவிதோ மார்கைர்வாமினி பாவ்யதே ஸ்வபாவ குணமார்கேன பும்சாம்பாவோ விவித்யதே. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. பிரணாம் சுமதி. நான் படிக்கிறேன். ஒளிப்பெருக்கு. பிரணாம். பரமபுருஷ பகவானாகிய பகவான் கபிலர் பதில் கூறினார். ஓ உயர்குடி பிறந்த பெருமாட்டியே, அனுஷ்டிப்பவரின் வேறுபட்ட குணங்களுக்கேற்ப பல்வேறு வகையான பக்தி நெறிகள் உள்ளன. பொருளுரை: கிருஷ்ண உணர்வு நிலையில் தூய பக்தி தொண்டு என்பது உயர்ந்த ஒன்று. தூய பக்தி தொண்டில் பகவானால் நிறைவேற்றக்கூடிய எந்த கோரிக்கையும் பக்தரிடமிருந்து வருவது இல்லை. ஆனால் பொதுவாக மக்கள் ஒரு நோக்கத்துடன் பக்தி தொண்டை மேற்கொள்கின்றனர். பகவத்கீதையில் குறிப்பிடப்பட்டுள்ளது போல தூய்மையடையாத மக்கள் பக்தி தொண்டை 4 நோக்கங்களுக்காக மேற்கொள்கின்றனர். உலக சூழ்நிலைகளால் துன்பமுற்ற ஒருவர் ஹரே கிருஷ்ணா பகவானின் பக்தராகிறார். அவர் தன் தொல்லையை குறைத்துக் கொள்வதற்காக பகவானை அணுகுகிறார். பணத்தேவையுடைய ஒருவர் தன்னுடைய செல்வ நிலையில் மேம்பாடு அடைய வேண்டும் என்பதற்காக பகவானை அணுகுகிறார். துன்பத்தில் இல்லாத அல்லது பண உதவி தேவைப்படாத ஆனால் பரம சத்தியத்தை புரிந்து கொள்ளும் பொருட்டு அறிவை விரும்பும் பிறர் பக்தி தொண்டை மேற்கொள்கின்றனர். அவர்கள் பகவானின் இயல்பை கேட்டு அறிகிறார்கள். இது பகவத்கீதையில் 7.16 மிக அழகாக வர்ணிக்கப்பட்டு உள்ளது. உண்மையில் பக்தி தொண்டராகிய வழி ஒன்றே. இரண்டாவது நிலை என்பது இல்லை. ஆனால் பக்தர்களின் நிலைக்கு ஏற்ப பின்வரும் பதங்களில் அழகாக விளக்கப்படுவது போல பக்தி தொண்டு பல்வேறு வகைகளில் தோன்றுகிறது. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. அப்போ கிருஷ்ண உணர்வு நிலையில தூய பக்தி தொண்டு அப்படிங்கிறது ஒன்னே ஒண்ணுதான். ஏன்னா தூய பக்தி தொண்டு அப்படின்னா அந்யா அபிலாஷித சூன்யம், அங்க அபிலாஷங்களே இருக்காது, எந்த ஒரு ஆசையோ இல்ல வேண்டுதல் பிரதிபலனோ இருக்காது. பகவான்கிட்ட நம்ம வேண்டுறோம், அதனால அவர் இதை கொடுக்கணும் அதை கொடுக்கணும், எந்த டிமாண்ட்ஸும் கிடையாது. ஏன்னா அவர் வந்து ஒரு பிசினஸ் மேன் கிடையாது. நாம போய் அதை கேட்டா இதை கொடுக்கறது, அவருக்கு 4 தேங்காய் உடைச்சுக்கிட்டு அதை கேட்கறது, இல்ல நான் எனக்கு அந்த வேண்டுதல் நிறைவேறினா நான் அதை தர்றேன் இதை தர்றேன்னு சொல்றது. ஏன்னா பகவானுக்கு இல்லாத எதுவுமே கிடையாது, நாம தந்துதான். சிலரெல்லாம் வேண்டிக்குவாங்க, நான் வந்து பெரிய காசு மாலை ஒண்ணு போடுறேன், பெரிய மோதிரம் போடுறேன், இந்த மாதிரி பெரிய
இந்த மாதிரி அல்பத்தனமான வேண்டுதல்கள். ஏன்னா பகவான் வந்து எதை எந்த நேரத்துல யாருக்கு கொடுக்கணுமோ கொடுப்பார். அது வந்து இயற்கையோட விதி. ஆனா தன் பக்தனுக்கு பகவான் வந்து தனி கருணை காட்டுகிறார். சமோகம் சர்வபூதேஷு நமே துவேசியோ அஸ்தின பிரிக ஏ பஜந்தி துமாம் பக்தியா மயி தே தேசு சாப்பியகம் அப்படின்றார். சமோகம் சர்வபூதேஷு எல்லா உயிர்வாளிகளுக்கும் நாம் சமமாக இருக்கிறேன். ஆனாலும் ஏ பஜந்தி, அப்ப என் பக்தர்களுக்கு நான் தனி கருணை காட்டுகிறேன் அப்படிங்கிறார். அப்ப பக்தர்களுக்கு அவர் வந்து என்ன வேணா செய்யலாம். அவங்களோட விதியை மாற்றி அமைக்கலாம். மற்றவர்களுக்கு கிடையாது. அவங்களுக்கு வந்து இயற்கை அந்த ஜலமாயா வந்து என்ன பண்ணணுமோ அது பண்ணிட்டே இருக்கும். ஆனா அந்தரங்க சக்திக்கு உள்ள வந்தவங்க சொரூப சக்தி பகவானின் சொரூப சக்தியில் ஆட்கொள்ளப்பட்டவர்களுக்கு பகவான் என்ன வேணா நடத்துவார். ஜாதகத்தை எடுத்துட்டு போனா அவங்க வந்து சொல்லுவாங்க, இதெல்லாம் உங்களுக்கு இருக்காதே, கண்டிப்பா உங்க உங்க வீட்டுல யாராவது மரணம் அடைஞ்சிருக்கணுமே, கண்டிப்பா இந்த பொசிஷன் இருக்காதே. ஏன்னா அவங்க பக்தி தொண்டு பண்றாங்க. ஏன்னா பகவானோட கண்ட்ரோல் இருக்கிறப்போ அந்த விதி வேலை செய்யாது. அவங்களுக்கு விதி கிடையாது, கர்ம வினைகள் கிடையாது. அததான் சொல்றாங்க, தீட்சை எடுத்தோன்னே கர்ம வினைகள் அவங்களுக்கு வேலை செய்யாது. இருந்தாலும் அவங்களும் கஷ்டத்தை அனுபவிக்கிறாங்க. ஏன்? இப்போ பல கோடி ஜென்மங்கள்ல பல பாவங்கள் செஞ்சு இந்த ஜென்மத்துல ஒருத்தர் தூய பக்தி தொண்டு செய்யும் போது எப்படி சடனா ஒரு ஸ்டாப் பண்ண முடியாது. இப்ப நாம இப்போ ரன்னிங் ரேஸே பாக்குறோம். ஒருத்தர் வந்து கிரவுண்ட்ல ஓடுறாரு. ஓடும்போது டக்குன்னு எல்லாம் நிக்க முடியாது. அந்த கோட்டுக்கிட்ட வந்து டக்குன்னு அவங்க நின்னு அந்த பிரைஸ் எல்லாம் வாங்க முடியாது. கொஞ்சம் தூரம் ஓடுவார். அது போல ஒரு ஃபேன் பாருங்க, போட்டு விட்டா உடனே சுவிட்சை நிறுத்தினா உடனே நிக்குதான். அது கொஞ்சம் தூரம் ஓடி அப்புறம் தான் நிக்குது. ஹரே கிருஷ்ணா. ஒரு நிமிஷம் மாதாஜி, நீங்க அதை எக்ஸ்பிளைன் பண்ணுங்க, வந்துடுறேன். ஹரே கிருஷ்ணா. ஓகே, ஹரே கிருஷ்ணா. மலையா மாதாஜி எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே அது மாதிரி கிருஷ்ணா. 4 நோக்கங்களா இருக்கவங்க வந்து இந்த சூழ்நிலையை துன்பமுற்று யார் யார் வந்து சாமிகிட்ட இப்ப வேண்டதே என்ன வேண்டுறாங்க. ஒருத்தங்க நம்ம துன்பம் போகணும், எனக்கு நான் வீடு கட்டணும், என் உடம்பு நல்லா இருக்கணும், அந்த பல நோக்கங்களுக்காக வந்து நிறைய பேர் வந்து தெய்வத்தை வந்து வழிபடுறாங்க. அவங்க ஒருத்தர். அது போக வந்து எனக்கு இன்னும் செல்வம் வேணும், எத்தனை செல்வம் இருந்தாலும் பத்தாது, இன்னும் 10 தலைமுறைக்கு சேர்த்து வைக்கணுங்கிற மாதிரி நிறைய அதுக்காகவும் பகவானை வந்து வேண்டுறாங்க. அது போக அதுக்கும் மேல ஒருத்தர் வந்து துன்பத்தில் இல்லாத அவங்க கூட பண உதவி தேவை இருக்காது. ஆனாலும் சிலர் வந்து ஏன் கடவுள்கிட்ட போறாங்கன்னா, அவங்க சிலர் வந்து பரம சத்தியத்தை என்னன்னு அறிஞ்சுக்கிறதுக்காகவும் சிலர் வந்து அந்த மாதிரி பகவான்கிட்ட போறாங்க. அது அது அந்த வேகம் வந்து எப்பவுமே அதிகரிச்சுட்டே இருக்கும். மெதுவா தான் அது வந்து கடவுள்கிட்ட போனாதான் அது சரியாகும். பக்தி தொண்டு இல்லைன்னா நம்ம வந்து மேலும் நம்ம இந்த மாதிரிதான் கீழ்நிலைக்கே போயிட்டே இருக்கணும். பக்தியில் அழகாக வர்ணிக்கும். உண்மையில் பக்தி வழி கொண்டாத விலை இல்லை. பக்தியின் நிலைக்கு ஏற்ப பதங்களில் அழகாக விளக்கப்படுவது பக்தி தொண்டு பல்வேறு வகைகளில் தோன்றி. பக்தி தொண்டு வந்து இந்த மாதிரி பல வகையில தோன்றுது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. எதுக்காக நம்ம பக்தி பண்ணிட்டே இருக்கோம், அந்த கீழான நோக்கத்துக்காக பண்ணாம நம்ம வந்து பகவானை அடையணுங்கிறதுக்காக நம்ம இந்த பக்தி தொண்டுல ஈடுபடணும் அப்படிங்கிறத சொல்றாங்க. தூய்மை அடையாத மக்கள் பக்தி தொண்டை 4 நோக்கங்களுக்காக மேற்கொள்கிறார்கள். ஹரே கிருஷ்ணா. தன் தொல்லையை குறைத்துக் கொள்வதற்காக பகவானை அணுகுகிறார்கள். பணத்தேவையுடைய ஒருவர் தன்னுடைய செல்வ நிலையில் மேம்பாடு அடைய வேண்டும் என்பதற்காக பகவானை அணுகிறார்கள். அவர் துன்பத்தில் இல்லாத அல்லது பண உதவி தேவைப்படாத, பணமும் வேண்டாம் துன்பமும் வேண்டாம், ஆனா பரம சத்தியத்தை புரிந்து கொள்ளும் பொருட்டும் அறிவை விரும்பும் பிறர் பக்தி தொண்டை மேற்கொள்கிறார்கள். பகவானின் இயல்பை கேட்டு அறிகிறார்கள். அந்த மாதிரி பல யார் வந்து பகவான்கிட்ட கேட்கிறாங்கிறத, எந்த நோக்கத்துக்காக அவங்க பகவானை வழிபடுறாங்கிறத இங்க சொல்லியிருக்காங்க. என்னன்னு சொல்றாரு? தூய பக்தனு. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. சொல்லுங்க மாதாஜி. நானே அதே
படுத்துட்டு அதே எழுந்திரிச்சு மாதிரி கிடைச்சா தான் இது. அது பகவத்கீதையில 7.16 என்ன சொல்லியிருக்காங்கன்னா 4 விதமான நல்லோர்கள் வந்து பகவான சரணடைவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. நம்ம அதை படிச்சிருக்கோம்ல மாதாஜி. ஆமா துன்பப்படுறவங்க, செல்வத்தை விரும்புறவங்க, செல்வத்தை அப்புறம் விரும்புவோர் அந்த மாதிரி கேள்வியல் ஞானத்தை கேள்வி உடைய விரும்புறவங்க, பரத்தை உண்மையை அடைய விரும்புபவர்கள். அதான் அதுல அதான் வந்து நான் எந்த வகையில வேணாலும் ஒவ்வொரு வரலாம் அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க மாதாஜி. இந்த பதம் பக்தி அதுதான் சொல்லுது. தொண்டராகிய வழி ஒன்றே. அதுதான் அதுக்குதான் அந்த மீனிங். ஆமா அப்புறம் பக்தி தொண்டு வந்து பல்வேறு வகைகளில் தோன்றுகின்றதுங்கிறது நம்ம அந்த 9 வகையான வழிமுறைகள் எல்லாம் இருக்குல்ல மாதாஜி. அதுலயும் நம்ம சொல்லலாம். ஸ்மரணம், கீர்த்தனம், அந்த 9 வகையான வழிமுறைகள் இருக்கு இல்லைங்களா? அதன்படியும் நம்ம வந்து பகவானை வழிபடலாம், பக்தி தொண்டு செய்யலாம் அப்படின்னு. ஆக மொத்தம் எப்படியா இருந்தாலும் ஆத்மா அப்படிங்கிறது பகவானுக்கு ஏதாவது ஒரு வகையில பக்தி தொண்டு செய்யணும் அப்படிங்கிறது. 4 நல்லோர் உள்ளார்கள். ஹரே கிருஷ்ண மாதாஜி. 4 விதமான நல்லோர்கள் தான் மாதாஜி சரணடைகிறாங்க. 4 விதமான மனிதர்கள் சரணடையாதவங்களும் இருக்காங்க. 4 விதமான மனிதர்கள் சரணடைகிறவங்களும் இருப்பாங்க. அது சதுர்விதா பஜந்தே மாம் ஜனா ஜனா சூக்ருதினோ அர்ஜுனா ஆர்த்தோ ஜிக்னாசூர் அர்த்தார்த்தி ஞானி ஞானிஷ பரந்தர்ஷப அப்படின்னு. ஆர்த்தோ அப்படின்னா அவங்க வந்து துன்பப்படுறவங்க. ஜிக்னாஷி அப்படின்னா அவங்களுக்கு வந்து பௌதீக பற்று, செல்வம் ஆசைகள் எல்லாம் அதிகமா இருக்கும். அர்த்தார்த்தி ஆமா அர்த்தார்த்தி அப்படிங்கிறவங்க கேள்வி, ஏன் நம்ம பிறந்தோம் வந்தோம், என்ன எது இது, இந்த உலகம் எல்லாம் எப்படி இயங்குது, அப்படி எல்லாம் கேள்விகளை வச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து பகவானை பற்றி அறிஞ்சுக்கணும். பூர்ணம் வந்து கடைசியில் எங்க இந்த ஆத்மா போய் முடியுது அப்படிங்கிற அந்த பூர்ணத்தை பத்தி உணரணும், அறியணும். எஸ் மாதாஜி. அப்படி 4 விதமான மனிதர்கள் தான் பகவானை வந்து சரணடைவாங்க அப்படின்னு சொல்லி வருங்க மாதாஜி. அதே மாதிரி 4 விதமான மனிதர்கள் வந்து பகவான சரண் அடைய மாட்டாங்கன்னு ஒரு ஸ்லோகம் வருங்க மாதாஜி. அது வந்து அறிவற்ற மூடர்கள், மாயினால் அறிவு கவரப்பட்டவர்கள், அப்புறம் மாயையை வசப்பட்டவர். ஆமாங்க. நாத்திக அசுரர்களின் நாத்திக தன்மையை கொண்டவர்கள், நாத்திகவாதிகள். ஆமா நரதமம் மாயையா ஞான ஆசுரம் பாவம் ஆசிரிதாக. ஆமா மாதாஜி. அப்படி ஒரு 4 வகையான மனிதர்கள் பகவானை சரணடைய மாட்டாங்க. ஆனா 4 விதமான மனிதர்கள் நல்லோர்கள் வந்து சரணடைவாங்க அப்படின்னு பகவானே பகவத்கீதையில சொல்லியிருக்காருங்க மாதாஜி. நம்மளை பத்தி அவருக்கு தெரியும்ல. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. நல்லா சொன்னீங்க, எல்லாருமே நல்லா சொன்னீங்க. நன்றி மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. அடுத்தது பதம் 7. ஸ்ரீ பகவான் வாச்ச பக்தி யோகோ பகுவிதோ மார்கே பாமினி பாவ்யதே ஸ்வபாவ குண மார்க்கேன பும்சாம் பாவோ விபித்யதே. மாதாஜி இது சொல்லலையா? சொல்றீங்களா? 7. ஓகே, சொல்லியாச்சு. சொல்லியாச்சுல மாதாஜி 7. அப்படிங்களா? சரிங்க. அடுத்தது 8வது பதம். அபிசந்த்யாய யோஹிம்சாம் தம்பம் சர்யமேவ வா சம்ரம்பி பின்னாக்ருக் பாவம் மை குருயாத் தாமஸ். ஹரே கிருஷ்ணா. படிக்கிறேன். மொழிபெயர். பொறாமை, நற்பெருமை, வன்முறை மற்றும் கோபம் இவை உள்ள ஒருவரால் நிறைவேற்றப்படும் பக்தி தொண்டு இருட்டு ஆகிய தமோ குணத்தில் உள்ளதாக கருதப்படுகிறது. பொருளுரை. மிக உயர்ந்த மிகவும் புகழ்வாய்ந்த மதம் என்பது காரணமற்ற செயல் நோக்கமற்ற பக்தி தொண்டை செய்தலாகும் என்று ஸ்ரீமத் பாகவதத்தின் முதல் காண்டம் 2ஆம் அத்தியாயத்தில் ஏற்கனவே குறிப்பிடப்பட்டுள்ளது. தூய பக்தி தொண்டில் பரமபுருஷ பகவானை மகிழ்விப்ப ஒரே நோக்கமாக இருக்க வேண்டும். அது உண்மையில் நோக்கமல்ல, அது உயிரினத்தின் தூய நிலையாகும். கட்டுப்படுத்தப்பட்ட நிலையில் ஒருவர் பக்தி தொண்டில் ஈடுபடும் பொழுது முழு சரணாகதியில் உண்மை ஆன்மீக குருவின் உபதேசத்தை பின்பற்ற வேண்டும். ஆன்மீக குருவானவர் பகவானின் பிரத்யட்ச பிரதிநிதி ஆவார். ஏனெனில் அவர் சீட மரபால் பகவானின் உபதேசங்களை உள்ளவாறே தாம் பெறுவார், பிறருக்கும் கொடுப்பார். உபதேசங்கள் சீட மரபில் பெறப்பட வேண்டும்.
இல்லாவிடில் உபதேசத்தில் தூய்மை இராது என்று பகவத்கீதையில் வர்ணிக்கப்பட்டுள்ளது. பரமபுருஷ பகவானை திருப்தி செய்யும் நோக்கத்துடன் உண்மையான ஆன்மீக குருவின் வழிகாட்டுதலின் கீழ் செயல்படுவது தூய பக்தி தொண்டாகும். ஆனால் ஒருவர் தனிப்பட்ட புலன் நுகர்ச்சியை நோக்கமாக கொண்டால் அவரது பக்தி தொண்டு வேறு விதமாக வெளிப்படும். அம்மாதிரி மனிதர் வன்முறை, பெருமை, பொறாமை, கோபம் கொண்டவராக இருக்கலாம். அவரது பணிகள் அனைத்தும் பகவானிடமிருந்து பிரிந்திருப்பவை ஆகும். பக்தி தொண்டை புரிவதற்கு பகவானை அணுகும் ஒருவர் தன் தனித்தன்மை குறித்து பெருமைப்பட்டாலோ, மற்றவர்களிடம் பொறாமைப்பட்டாலோ அல்லது பழிவாங்கும் நோக்கம் இருந்தாலோ அவர் கோப குணம் உடையவர் ஆகிறார். அவர் தானே மிகச் சிறந்த பக்தர் என்றும் நினைக்கிறார். இந்த வழியில் நிறைவேற்றப்படும் பக்தி தொண்டு தூய்மையானது அல்ல, கலப்படமானது, மிகவும் தாழ்ந்த நிலையானதாகும். நல்ல நடத்தை இல்லாத ஒரு வைஷ்ணவர் தவிர்க்கப்பட வேண்டும் என்று ஸ்ரீலா விஸ்வநாத சக்கரவர்த்தி தாகூரார் அறிவுறுத்துகிறார். வைஷ்ணவர் என்பவர் பரமபுருஷ பகவானை வாழ்வின் இறுதி குறிக்கோளாக ஏற்றுக்கொண்டவர். ஆனால் ஒருவர் தூய்மையின்றி இன்னும் ஆசை நோக்கங்கள் கொண்டு இருந்தால் அவர் நல்ல நடத்தையில் முதல் தரமான வைஷ்ணவர் அல்லர். அவர் பகவானை வாழ்வின் இறுதியான குறிக்கோளாக கொண்டிருப்பதால் ஒருவர் தன் வணக்கங்களை அந்த வைஷ்ணவருக்கு அளிக்கலாம். அவ்வளவே. ஆனால் அறியாமை பீடித்துள்ள வைஷ்ணவருடன் ஒருவர் தொடர்பு வைத்துக் கொள்ளக்கூடாது. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. அவ்வளவே அப்படிங்கிறது தனியா படிச்சு அப்புறம் ஆனால் அப்படி படிங்க மாதாஜி. என்ன மாதாஜி? ஆனால் அறியாமை பீடித்துள்ள வைஷ்ணவருடன் ஒருவர் தொடர்பு வைத்துக் கொள்ளக்கூடாது. ஓகேங்களா? ஆமாங்க. அந்த வார்த்தை அந்த சென்டென்ஸ் படிக்கும்போது ஒருவர் தன் வணக்கங்களை அந்த வைஷ்ணவர் கழிக்கலாம், அவ்வளவுதான். ஆனால் அறியாமை பீடித்துள்ள வைஷ்ணவருடன் தொடர்பு வைத்துக் கொள்ளக்கூடாது. அப்படி பொருள்படும்படி படிக்கணும். சில சமயங்கள் அதுக்கு அம்மா வந்திருக்காது, அது நாமதான் கண்டிப்பா புரிஞ்சு படிக்கணும். சரி, தேங்க்யூ மாதாஜி. அப்போ இங்க பொறாமை, தற்பெருமை, வன்முறை, கோபம், காம, குரோத, மோக, லோபம், மோகம், மதம், ஆச்சரிய இதுல எல்லாம் வர்றதுதான் இது பொறாமை, தற்பெருமை, வன்முறை, கோபம். அப்ப நாம கோபத்தை பற்றி நாம பகவத்கீதையில படிச்சிருக்கிறோம். क्रोधोत् भवति सम्मोहः, सम्मोहात् स्मृति विभ्रम, स्मृति விம்சாத் புத்திநாசோ, புத்திநாசாத் பிரணஷ்யதி அப்படின்னலாம். அப்ப இதெல்லாம் எப்ப வரும் அப்படின்னா தாமசிக பக்தி அதுல வெளிப்படுத்தப்படுது. இதெல்லாம் பொறாமை, தற்பெருமை, கோபம், வன்முறை இதெல்லாம். இப்போ உண்மையான தர்மம் என்ன ஒரு ஜீவாத்மாக்கு அப்படின்னு நம்ம பாகவதத்துல படிக்கிறோம். சவை பும்சாம் பரோ தர்மோ யதோ பக்தி ரதோ சஜே அகைதுகி அப்பிரத்திகதா ஆத்மா சுப்ரசீததி. ஆத்மாவுக்கு இன்பம் அளிக்கக்கூடியது என்ன? பரோ தர்மோ. சாதாரண தர்மங்கள் கிடையாது. பரோ தர்மம் அப்படின்னா உயர்ந்த தர்மம். அகைதுகி அப்பிரத்திகதா, பக்தி தொண்டு செய்வது எப்படி இடையறாது, அதுதான் ஒரு ஆத்மாவுக்கு நன்மை அளிக்கக்கூடியது. ஆத்மா சுப்ரசீததி, அது ஆத்மாக்கு இன்பம் அளிக்கக்கூடியது. அப்ப பகவானை மகிழ்விப்பதுதான் ஒரே நோக்கமா இருக்க வேண்டும் அந்த பக்தி தொண்டுல. தனக்கு என இல்லாமல் நான், எனது, அகம் மமேதி, இத 2 நாளைக்கு முன்னாடி படிச்சோன்னு நினைக்கிறேன். நான், எனது, அப்ப அந்த நோக்கமே இருக்கக்கூடாது அதுல. ஏன்னா இங்க நான், எனது எவ்வளவு தூரம் அதுல ஈடுபட்டு இருக்கிறோமோ அவ்வளவு தூரம் பௌதிகத்தில் நாம் ஆழ்ந்திருப்போம். இது என்னுடையது, இது அதுதான் தற்பெருமை, பொறாமை எல்லாம் வழிவகுக்குது. அப்போ உண்மையான நோக்கம் என்ன? பகவானை திருப்திப்படுத்த வேண்டும், பகவானை மகிழ்விக்க வேண்டும். அதுதான் உயிரினத்தோட தூய நிலை. ஆனா கட்டுப்படுத்தப்பட்ட நிலையில நாம் இருந்தோம் என்றால் நம்ம குருவையும் அடைய மாட்டோம், பகவானை நினைக்க மாட்டோம், சீடப்பரம்பரையில சேர மாட்டோம். அப்போ நம்ம இதுக்கு ஆப்போசிட்டா இருக்கும். ஒரு உண்மையான நிலையை அடைய வேண்டும். அப்போ முழு சரணாகதி நிலையில குருவை அடையணும், உபதேசத்தை பின்பற்ற வேண்டும். ஏன்னா குரு அப்படிங்கிறவர் பிரத்யக்ஷ பிரதிநிதி, பகவானுடைய நேரடியாக வரக்கூடிய சீடர், பகவானுடைய ஒரு பிம்பம்.
அவரை வந்து நம்ம பகவானாகவே நினைக்க வேண்டும். ஆனா குரு சொல்ல மாட்டார், நான் பகவான் அவர் சொல்லிக்க மாட்டார். ஆனா குருவை நாம் பகவானாகவே நினைத்து போற்ற வேண்டும். பிரத்யக்ஷ அப்படின்னா பார்ப்பது. பார்ப்பது நம்ம பகவானை பார்க்க முடியாது, ஆனா குருவின் மூலமாக பகவானை காண முடியும். அதான் பிரத்யக்ஷ பிரதிநிதி. ஏன்னா அவர் நம்மளுக்கு பகவானின் உபதேசங்களை உள்ளவாறு தருவார். வேற யாருகிட்ட போனாலும், குரு அல்லாதவர்கிட்ட போனேன்னா நம்ம நேத்து கூட நான் போனப்போ ஒருத்தர் சொன்னார், இல்லைங்க இப்படித்தான் அப்படின்னு. சோ இது வந்து சொந்த கற்பனைகள் எவ்வளவு வேணா சொல்லலாம். கற்பனை கதைகள் நாமெல்லாம் படிச்சிருப்போம். சொந்த கற்பனைகள் எவ்வளவு வேணா நம்ம பார்க்கலாம். ஆனா நம்ம குரு, சாது, சாஸ்திரா இதுபடிதான் போக வேண்டும். அவர்தான் நம்மளுக்கு உபதேசங்கள். பகவானே அவர் நேரில் கண்டவர். இப்ப நேரில் கண்டவர்கள் தான் அதை சொல்ல முடியும். இப்ப அமெரிக்கா அப்படின்னு போகாதவங்க எல்லாம் அமெரிக்கா இப்படி இருக்கும் அப்படி இருக்குன்னு போனவங்க சொல்லுவாங்க. அதை என்ன பண்ணணும்? நம்பணும். ஏன்னா அவங்க போய் பார்த்திருக்காங்க. அப்ப சில விஷயங்களை நம்ம வந்து பார்க்க முடியாவிட்டாலும், பார்த்தாலும் அது நம்மளுக்கு அது வந்து சில சமயம் பிரத்யக்ஷம், அனுமானம் அதெல்லாம் வந்து நம்மளுக்கு உண்மையான முடிவை தராது. ஏன்னா பார்ப்பது சில சமயம் நம்மளுக்கு அந்த மாய காட்சி. எப்படி ஒரு மான் வந்து அந்த காணல் நீரை பார்க்கிறதோ அது மாதிரி பிரத்யக்ஷ அனுபவம் நம்மளுக்கு நிறைய கிடைச்சிருக்கும். ஒரு மலையை கூட பார்ப்போம், அது குட்டியா இருக்கும், ஆனா கிட்ட போக போக பல விஷயங்கள் வெளிப்படும். தூரத்துல இருந்து ஒரு ட்ரெயினை பார்க்கலாம், அது ஒரு புள்ளியா தெரியும். இவ்வளவுதான் ட்ரெயினான்னு சிலரெல்லாம் திரும்பி போகலாம். ஆனா ட்ரெயின் அப்படின்னா அதுக்குள்ள பல விஷயங்கள் இருக்கிறது, இன்ஜின் இருக்கு, அதுல உள்ள போனா வேற மாதிரி நிறைய அம்சங்கள் இருக்கிறது, இதெல்லாம் பார்க்கலாம். அது பிரத்யக்ஷ பிரமாணம். அதானா ஸ்ருதி ஸ்மிருதி சாஸ்திர புராணேதி அப்படின்னு நாம வந்து ஸ்ருதி அப்படின்னா கேட்பது. எப்படி வேதங்களை கேட்பதன் மூலமாகவும் சாஸ்திரங்கள் மூலமாகவும் நாம பகவானை புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப குரு தான் இதுக்கு நம்மளுக்கு பகவானை காட்டக்கூடியவர். குரு இல்லாம யாரும் பகவானை போய் நான் நேரா போய் அவரை குரு இல்லாம நேரா போய் பகவானை பார்த்துக்கிறேன்னா முடியவே முடியாது. ஏன்னா குரு தான் நம்மை அழைத்து கொண்டு போவார் பகவான்கிட்ட. இப்ப பகவானை திருப்தி செய்யும் நோக்கத்துடன் உண்மையான ஆன்மீக குருவின் வழிகாட்டுதல்ல செயல்படுவதுதான் பக்தி தொண்டு. ஆனா புலனுகர்ச்சியை நோக்கமா கொண்டிருந்தால் அது வேற விதம். அப்ப புலனுகர்ச்சியில வந்து கர்ம காண்டம் அதுதான் பண்ண முடியும். அப்ப அந்த மனிதர் வன்முறை, பெருமை, பொறாமை, கோபம் கொண்டவராக இருக்கலாம். அவரது பணிகள் அனைத்தும் பகவானிடமிருந்து பிரிந்திருப்பவை. ஏன்னா இந்த குணங்கள் பகவானிடம் என்னென்ன குணங்கள் இருக்கோ அதுதான் பக்தி தொண்டுல ஈடுபட்டிருக்கிற ஒரு தூய பக்தருக்கும் இருக்கும். ஆனா தூய பக்தர் இல்லாத ஒரு மனதுல இந்த குணங்கள் எல்லாம் இருக்கும். பொறாமை, கோபம், வன்முறை, பெருமை. இப்ப நம்மளுக்குள்ளெல்லாம் ஒரு சிறு பகுதியாவது அது இருக்கும். அப்ப நம்ம பியூரிஃபை ஆகலைன்னு அர்த்தம். அப்ப பியூரிஃபை ஆகிறதுக்கு என்ன பண்ணணும்? மீண்டும் மீண்டும் பகவானோட திருநாமங்களை கேட்டு அந்த சத் சங்கத்தில் இணைந்து அசத் சங்க தியாகாத், அசத் சங்கத்தை தியாகம் செய்ய வேண்டும். இப்ப பக்தி தொண்டை புரிவதற்கு பகவானை அணுகும் ஒருவர் தன் தன்மை குறித்து பெருமைப்பட்டாலோ, மற்றவர்களிடம் பொறாமைப்பட்டாலோ, பழிவாங்கும் நோக்கம் இருந்தாலோ கோபகுணம் உடையவர் ஆகின்றார். அவர் தானே மிகச்சிறந்த பக்தர் என நினைக்கிறார். சோ இந்த குவாலிட்டி இருக்கிறவங்க எல்லாம் நல்லா இப்ப நம்மள நாமளே சுய பரிசோதனை பண்ணிக்கலாம். பெருமை, பொறாமை, பழிவாங்கும் நோக்கம், கோபம், தன்னைத்தானே மிகச்சிறந்த பக்தர்னு சொல்லிக்கிறது. ஏன்னா ஒரு மிகச்சிறந்த பக்தர் தன்னை மிகச்சிறந்த பக்தராக சொல்றது இல்லை. அமானித்துவம். திருநாத் அபிசுனிசேன தரோர் அபிஜக்ஷ்ணா அமானீனாமானதேன கீர்த்தனைய சதாகரி. அவர் வந்து தன்னை எப்பொழுதுமே தாழ்வானவராக நினைப்பார். எல்லா ஃபீல்டுலயும் நீங்க பார்க்கலாம், தன்னை பெரியவங்களாதான் நினைப்பாங்க. ஒரு கணவன் தான் குடும்பத்துல உயர்ந்தவன், மனைவி சொல்லுவா நான் என் பேச்ச நீங்க கேளுங்க, நான் தான் பெரியவ. சோ ஒரு முதலாளி சொல்லுவான் நான் சொல்றதுதான் நீ கேட்கணும். ஒரு தொழிலாளி வாட்ச்மேன் கிட்ட சொல்லுவான், கிளர்க்கு கிட்ட சொல்லுவான். சோ ஒரு மேனேஜர் கிளர்க்கு கிட்ட சொல்லுவான், கிளர்க்கு வந்து ஒரு வாட்ச்மேன் கிட்ட சொல்லுவான். இப்படி படிப்படியாக உயர்ந்த நிலை, நான் உயர்ந்த நிலை, நீ உயர்ந்த நிலைன்னு இந்த சமுதாயத்துல எல்லார்கிட்டையும் போட்டி ஏற்றத்தாழ்வுகள் இருக்கின்றது. ஆனா பக்தியில வரும்போது நான் மிகவும் தாழ்வானவன். இருக்கிற இடமே தெரியாது ஒரு தூய பக்தர். தன்னை பெருமைப்படுத்தி கொள்றது கிடையாது, தன் புகழ் பாடுவது கிடையாது. அவர் வந்து நான்
இன்னும் பகவான்கிட்ட போகலையே அப்படின்ற ஏக்கத்துல அவர் வந்து தன்னை தாழ்வுபடுத்திக் கொள்வார். ஸ்ரீ சனாதன கோஸ்வாமி, ஸ்ரீல ரூப கோஸ்வாமி அவங்க எல்லாம் வந்து முதல்ல ஆஹ் பகவானை பார்க்கும்போது, சைத்தன்ய மகாபிரபுவை பார்க்கும்போது வாயில வந்து புல்கட்டை அப்படியே வாயில கடிச்சுக்கிட்டு அப்படியே படுத்து கீழே தரையில உருள்றாங்க. அந்த துண்டை வந்து இடுப்புல கட்டிக்கிட்டு, மேல ஆடைகள் கிடையாது. ஏன்னா அந்த காலத்துல நீங்க பாத்தீங்க அப்படின்னா, முதலாளிய பார்த்த உடனே ஒரு தொழிலாளி என்ன பண்ணுவான்னா, தலையில இருக்கிற துண்டை அவிழ்த்து அப்படியே இடுப்புல கட்டிக்குவான். அப்படியே பணிவுடன் கைகளை குவித்து தலையை குனிஞ்சு நிப்பாங்க. இது எங்க அப்பா காலத்துல கூட நான் பார்த்திருக்கேன். நிறைய தொழிலாளிகள் வந்து அப்பா வந்த உடனே தலையில இருக்கிற துண்டை அவிழ்த்து இடுப்புல கட்டிடுவாங்க. இப்பெல்லாம் அப்படி செய்யறதும் இல்ல. அப்படி செய்ய சொன்னாலும் செய்யவும் மாட்டாங்க. உடனே கேஸ் போட்டுருவாங்க. ஆனா அந்த காலத்துல சனாதன கோஸ்வாமி, ஸ்ரீல ரூப கோஸ்வாமி சைத்தன்ய மகாபிரபுவை பார்த்த உடனே தங்களது தலையில இருக்கிற அந்த துண்டை எடுத்து இடுப்புல கட்டிக்கிட்டு வாயில வந்து புல்கட்டை வாயில அப்படியே கடிச்சுக்கிட்டு கீழே தரையில விழுந்து 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 அவ்வளவு தடவை உருண்டாங்களாம். ஏன்னா நாங்க அவ்வளவு கீழானவர்கள். இத்தனைக்கும் அவங்களுக்கு வந்து நான் இன்னைக்கு கோடீஸ்வரன்னு சொல்றோமே டாடா பிர்லா, அவங்கள விட மிகச்சிறந்த செல்வத்தை அவங்க வச்சிருந்தாங்க. கப்பல்ல ஏத்திட்டு போனாங்களாம். அவருக்கு அப்பவே வந்து நாணயங்கள் 100 நாணயங்கள், தங்க நாணயங்கள். அப்பெல்லாம் 1 அணா காசு அப்படின்னாலே பெரிய விஷயம். அப்ப அத முஸ்லிம் மன்னர் அவர் வந்து அவ்வளவு சம்பளம் கொடுத்து அவங்கள வந்து வச்சிருந்தாங்களாம். அவங்களுக்கு 20 லாங்குவேஜ் தெரியுமா. அவ்வளவு கற்றறிந்த பண்டிதர்களாக பிராமணர்களாக இருந்த அவங்கள வந்து மிரட்டி, எங்களுக்கு நீங்க பணிவிடை செய்தே ஆகணும், இல்லைன்னா பக்தி தொண்டு பண்ண விடமாட்டேன், யாரையும் வந்து நான் நாமம் சொல்றதுக்கு விடமாட்டேன் அப்படின்னு சொல்லி அவங்கள கட்டாயப்படுத்தினதுனால இவங்க வேற வழி இல்லாம போய் அங்க மற்றவர்களுக்கு துன்பம் இழைக்க கூடாதுன்னு அவங்க 2 பேர் கஷ்டத்துல வந்து அவருக்கு சேவை செஞ்சாங்க. ஆனா அவங்க மனசு எல்லாமே பகவான் நிறைந்து இருக்கிறார், பகவானுக்கு சேவை செய்ய வேண்டும் என்கின்ற நிலை ஒரு கட்டாயத்துல அவங்க மனசுல அந்த அடி மனசுல அந்த உத்வேகம் இருந்துட்டே இருந்தது. அப்ப சைத்தன்ய மகாபிரபு அதுக்கு தகுந்த காலம் வரும், அப்ப நீங்க வந்து எங்கிட்ட வந்துருங்க அப்படின்னு சொன்னாரு. அப்ப அவங்க என்ன பண்ணாங்கன்னா, அவங்க சம்பாதித்த அந்த காசுகளை எல்லாம் கப்பல்ல ஏத்திட்டு வந்து 50% பகவானுடைய சேவைக்காகவும், 25% தன் சொந்த தேவைகளுக்காகவும், 25% தங்கள் உறவினர்களுக்காகவும் பகிர்ந்து கொடுத்தாங்க. பகிர்ந்து கொடுத்துட்டு பகவானுக்கு சேவை செய்யறதுக்கு தங்களை முழுமையாக ஈடுபடுத்திட்டாங்க. அப்ப அவங்களுக்கு எந்த ஒரு பெருமையும் கிடையாது. நான் வந்து பெரிய, ஏன்னா இத்தனைக்கும் அவங்க பண்டிதர்கள், அவங்களுக்கு எந்த பொறாமையும் கிடையாது, பழிவாங்கும் நோக்கமும் கிடையாது, கோபம் குணமும் கிடையாது. இதுதான் ஒரு மிகச்சிறந்த பக்தரோட நிலை. அப்ப நல்ல நடத்தை இல்லாத ஒரு வைஷ்ணவர் தவிர்க்கப்பட வேண்டும். ஏன்னா வைஷ்ணவர்னு சொல்லிட்டு நிறைய பேர் குற்றம் செய்பவர்கள் இருக்கிறாங்க. இப்ப வைஷ்ணவர் என்பவர் பரமபுருஷ பகவானை வாழ்வின் இறுதி குறிக்கோளாக ஏற்றுக்கொண்டவர். ஆனால் ஒருவர் தூய்மையின்றி இன்னும் ஆசை நோக்கங்கள் கொண்டு இருந்தால் அவர் நல்ல நடத்தையில் முதல் தரமான வைஷ்ணவர் அல்ல. அவர் பகவானின் வாழ்வில் இறுதியான குறிக்கோளாக கொண்டிருப்பதால் ஒருவர் தன் வணக்கங்களை அந்த வைஷ்ணவருக்கு அளிக்கலாம், அவ்வளவே. ஆனால் அறியாமை பீடித்துள்ள வைஷ்ணவருடன் ஒருவர் தொடர்பு வைத்துக் கொள்ளக்கூடாது. ஏன்னா வைஷ்ணவர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி களங்கங்கள் இருக்கிறவங்க கூட நாம அசத் சங்கம், அது சத் சங்கம் கிடையாது. தூய வைஷ்ணவர் எப்பொழுதுமே அந்த குவாலிட்டி நம்ம 13வது அத்தியாயத்துல 7-8 ஸ்லோகங்கள்ல வர்ணிக்கப்பட்டிருக்கு. நம்மளுக்கு 22க்கு மேல அதுல குவாலிட்டிஸ் எப்படி ஒரு வைஷ்ணவர் இருப்பாங்க அப்படின்னு. ஸோ இதோட முடிச்சுக்கலாம். பதம் 9 நாளைக்கு பார்க்கலாம். இதுல யாருக்காவது ஏதாவது கருத்துக்கள் சந்தேகம் இருந்தா விவாதிக்கலாம்.